நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சார், நான் பேசுறது ஆடியோ கிளியரா கேக்குதான்னு கொஞ்சம் எனக்கு சாட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. இப்போ இன்னைக்கு நமக்கு ஷெட்யூல் வந்து கரண்ட் ஈவெண்ட் 1ன்னு உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க இந்த புக் உங்களுக்கு கொடுத்த அந்த 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் தோன்றிய சமுதாய மற்றும் அரசியல் இயக்கங்கள் ஒரு புத்தகம் பிரிண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்போம், ஒரு புத்தக வடிவில். தயவு செஞ்சு இது புக்கை எடுத்து கையில் வச்சுக்கங்க ப்ளீஸ். இப்போ நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள். நாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு மருத்துவ நெருக்கடியான நேரத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 25,000 பேர் கோவிட்-19 நோயால பாதிக்கப்படக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில நம்ம எல்லாம் இருக்கோம். இதுல நம்முடைய பங்கு, நாம என்ன செய்யணும்? அரசாங்கம் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. நாம என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். முதல்ல ஒவ்வொருத்தரும் தங்களை பாதுகாக்கிற பணியை தயவு செஞ்சு நீங்க எடுத்துக்கங்க. நீங்க சேஃபா இருங்க. உங்க குடும்பத்தை சேஃபா இருக்க வைங்க. நீங்க உங்க நண்பர்கள், உங்க குடும்பம், உற்றார் உறவினர், நீங்க உங்க ஃபேமிலியை நீங்க சேஃபா பார்த்துக்கிட்டீங்கன்னாவே இந்த நாடு கண்டிப்பா சேஃபா இருக்கும். தயவு செஞ்சு அன்வான்டா வெளியில போறத முதல்ல நிறுத்துங்க. தேவை இருந்தால் வெளியில போங்க. அப்போது கூட அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை தயவு செஞ்சு கடைபிடிங்க. மாஸ்க் போட்டுக்குங்க. சானிடைசர் வீட்டுக்குள்ள வரும்போது திரும்ப சானிடைசர் யூஸ் பண்ணி கைகளை சுத்தம் பண்ணுங்க. சோப்பால கை கால்கள் நல்லா கழுவுங்க. அது மட்டும் இல்லாம நல்ல உணவு, நல்ல சத்தான உணவை எடுத்துக்குங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குகிற அளவுக்கு, நமக்கு நோய் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டுவோம். அப்படி வந்துட்டால் கூட அதை தாங்குகிற அளவுக்கு நமக்கு பலம் தருகிற சத்தான உணவுகளை எடுத்துக்குங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. ஒரு நாளுக்கு 7 டு 8 மணி நேரம் தயவு செஞ்சு தூங்குங்க. நல்ல உணவு, நல்ல தூக்கம், குறைந்தபட்ச உடற்பயிற்சி. ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சிகளையாவது தினமும் ஒரு அரை மணி நேரமாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இதெல்லாம் நம்மளை காத்துக்கிறதுக்கான வழி. நண்பர்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நாம எல்லோரும் அரசாங்க அதிகாரிகளுடைய கனவுல இருக்கோம். அதுக்கு நம்முடைய ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அதுக்கு தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க. ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க. அரசாங்கம் சொல்ற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய தேவை இருக்கும்போது தெரியாதுங்க. அந்த மனிதன் இல்லாதப்ப தான் அந்த மனிதனுடைய தேவை, அந்த குடும்பம் எப்படி ஒரு பெரிய இழப்பை சந்திக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணு வேண்டாம், நீங்க ஒரு 2-3 நாள் வீட்டில் யாருகிட்டையும் சொல்லாம உங்க பார்க்கில் எங்கேயாவது கிளம்பி உங்க நண்பர் வீட்லயோ ஒரு உறவினர் வீட்லயோ போய் அமைதியா உட்காருங்க. எங்க இருக்கான்னு உங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம். அப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வரும்போது உங்க குடும்பம் எவ்வளவு பதறுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யோசிச்சுங்க. நம்முடைய தேவை நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியங்கிறது யோசிங்க. ப்ளீஸ் சேஃபா இருங்க. ஓகே. ஒரு சின்ன கதையோட இன்னைய வகுப்பை நாம ஆரம்பிப்போம்.
ஒரு ஊர்ல ஒரு சின்ன நகரம். அந்த சின்ன நகரத்துல ஒரு இனிய குடும்பம், ஒரு அளவான இனிய குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு பையன் பிறக்கிறான். அந்த குடும்பமே அந்த குழந்தையை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. வாராது வந்த மாமணியாய் வந்தவனே அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் வளர்றான். நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல பள்ளியில சேர்த்து, நல்ல கல்வி அப்படின்னு இந்த இளைஞன் வளர்ந்துகிட்டே போறான். கல்லூரி படிப்பை முடித்துறான். அப்போ வரைக்கும் அந்த குழந்தை வந்து செல்ல குழந்தை. இந்த பையன் வந்து அந்த குடும்பத்துக்கான செல்ல குழந்தை. கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். அப்படியே 1 மாசம் 2 மாசம் போகுது. அப்ப வீட்ல மெல்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவரை குழந்தையாக வைத்து கொண்டாடிய குடும்பம் மெல்ல கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. அப்புறம் டிகிரி முடிச்சிட்டேல தம்பி, இப்படி சும்மாவே வீட்ல இருந்தா என்ன பண்றது? ஏதாவது ஒரு ஜாப் பார்க்கலாம்ல அப்படின்னு மெல்ல குடும்பம் பேச்ச ஆரம்பிக்குது. குடும்பத்திலேயே இந்த கேள்வி வரும்போது சுத்தி இருக்கிறவங்க, உறவினர்கள் எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் தம்பி இத காலேஜ் முடிச்சிட்டீல, அப்புறம் என்ன சும்மா வீட்லயே உட்கார்ந்திருந்தா எப்படி? அடுத்தது என்ன பண்ண போற? ஏதாவது வேலை பார்க்கலையா? அல்லது டிகிரியே நீ பாஸ் பண்ணாம என்ன அரியர் வச்சிருக்கியா? அப்படின்லாம் கேள்விகளால் துளைக்கப்படுகிறான். முதல்ல அவமானம், கஷ்டம் அப்படின்னா அந்த பையனுக்கு என்னன்னு தெரியுது. ரொம்ப மனசு நொந்து போறான். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள் மெல்ல கால்நடையா நடந்து பக்கத்துல ஒரு சின்ன காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போறான். வாக்கிங் போறான். வாக்கிங் மாரி நடந்து போறான். காலையில நடக்க ஆரம்பிச்சவன் மதியம் ஆயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா கடுமையான பசி. அதுவரை பசினா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன், தனிமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன், வெயில் அப்படின்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன், காட்டுக்குள்ள தன்னந்தனியாக கடுமையான பசிக்கு ஆளாகிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சுத்தும் முத்தும் பார்த்தா சாப்பிட எதுவும் இல்ல. திடீர்னு அவனுடைய கண்ணுக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு மாமரம் தெரிஞ்சது. அந்த மாமரத்தோட உச்சியில கொஞ்சம் பழங்கள் பழுத்திருந்தது அவனுக்கு தெரிஞ்சது. மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். ஆஹா! கடவுள் நமக்காகவே பழங்களை படைச்சிருக்கார். அப்படின்னு சின்னதா சந்தோஷப்பட்ட அந்த வினாடி அந்த மரத்துக்கு பக்கத்துல நடந்து போறான். போய் அண்ணாந்து பார்த்தா, கீழ எந்த பழமும் இல்ல. மரத்தினுடைய உச்சி கிளையில பழங்கள் இருக்கு. கடுமையான பசி, உச்சி கிளையில பழங்கள் இருக்கு. அதுவரைக்கும் அவனுக்கு மரம் ஏறி எல்லாம் எதுவும் பழக்கம் இல்ல. இவ்வளவு உயரம் நம்மளால ஏற முடியுமா? ஏறி அந்த பழங்கள பறிக்க முடியுமா? அப்படின்னு சந்தேகம் அவன் மனசுக்குள்ள வருது. தயக்கம், சந்தேகம் வருது. சரி வேண்டாம், வேண்டாம். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நம்ம இவ்வளவு பெரிய மரத்துல எல்லாம் ஏறி கீழ விழுந்து கை, கால ஒடிச்சிட்டோம்னா சிக்கலாகும். அப்படின்னு கொஞ்ச நேரம் தயங்கி அந்த மரத்தடியே உட்கார்றான். மதிய வேலை மாலை வேலையா மாறுது. பசி இன்னும் அதிகரிக்குது. பயமா, பசியா? கடைசியில பசி வென்றது. மரத்தில் ஏறுறான். தட்டு தடுமாறி உச்சிக்கிளையை அடைஞ்சிடுறான். ஒரு 2, 3 பழங்கள பறிச்சு கீழ போட்டுட்டான். நம்ம எவ்வளவு தூரம் ஏறி இருக்கோம் அப்படின்னு திரும்பி கீழ பார்த்தான். அவனுடைய மொத்த உடம்பும் நடுங்கி போச்சு. இவ்வளோ உயரமா? இங்கிருந்து விழுந்தா என்ன ஆகிறது? அப்படின்னு நினைத்த வினாடி அவனுடைய கை, காலெல்லாம் நடுங்கி கீழே விழ ஆரம்பிக்கிறான். கீழே விழுந்தவன் தரைக்கு வராம இடையிலேயே ஒரு கிளையில மாட்டிக்கிறான். அவனுடைய கால்கள் 2ம் மாட்டிக்குது. தலைகீழா தொங்குறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அவனுக்குள்ள ஒரு பயமும், கோபமும் வந்துச்சு. பசி இருந்தா என்ன? கொஞ்சம் பொறுத்துட்டு இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய ரிஸ்க்க நம்ம எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நடந்து வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது, நம்மள காப்பாத்துறதுக்கு சுத்துல யாருமே இல்ல. ஒருவேளை 2, 3 நாளுக்கு இப்படி யாருமே வராமல் போனால், நான் இப்படியே தொங்கியே செத்துருவனோ அப்படிங்கிற பயம் அவனுடைய உடம்பு பூரா நடுங்க வச்சுது.
ரொம்ப பயந்து போனான். வியர்த்து கொட்டுச்சு. தலைகீழா தொங்குறான். பசி, தாகம், பயம். ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வரக்கூடாதோ அத்தனையும் வந்துச்சு. 1 மணி நேரம், 2 மணி நேரம் தொங்குனவன், கடவுள் வந்து காப்பாற்ற மாட்டாரா? அப்படிங்கிற ஏக்கம். திடீர்னு தொலைவுல ஒரு பெரியவர் நடந்து வர்றத பார்த்தான். பெரிய சந்தோஷம். பசி வந்தப்ப எப்படி மாம்பழங்கள பார்த்த உடனே அவனுக்கு வந்த சந்தோஷம் வந்ததோ, அத விட பெரிய சந்தோஷம், உயிர் பயத்துல இருந்தவனுக்கு தொலைவுல ஒரு மனிதன் தெரிஞ்சான். அந்த மனிதரை இவனும் பார்த்தான். அந்த பெரியவரும் இந்த பையன பார்த்துட்டாரு. அந்த மரத்தடிக்கு வர்றார் இந்த பெரியவர். உடனே இந்த பையன் கத்துறான், "ஐயா, தாத்தா என்ன காப்பாத்துங்க. நான் ரொம்ப நேரமா இப்படியே தொங்கிட்டு இருக்கேன். எனக்கு உயிர் போகிற மாரி வலிக்குது. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க." அப்படின்னு கத்துறான். அந்த பெரியவருக்கு அவ்வளவு உயரம் ஏறி இந்த பையன விடுவிக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்ல. வயதான முதியவர். மரத்துல ஏற முடியாத அளவுக்கு முதுமை அடைந்தவர். கொஞ்ச நேரம் மரத்தடியில உட்கார்ந்தார். இந்த பையனுக்கு பொறுக்கல. ஒருத்தன் உசுருக்கு போராடிட்டு இருக்கான். தலைகீழ தொங்கிட்டு இருக்கான். ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கான் பாரு அப்படிங்கிற ஆத்திரம். கத்துறான், "பெரியவரே என்னை காப்பாத்துங்கன்னு." திடீர்னு இந்த பெரியவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல கிடந்த சின்ன சின்ன கல் எடுத்து அந்த பையன அடிக்க ஆரம்பிச்சார். பயங்கரமா ஷாக் ஆனான். "ஏய், இந்த ஆள் ஏதோ லூசா? நம்மள காப்பாத்த சொன்னா கொல்ல முயற்சி பண்றான். கல்லுல அடிக்கிறானே!" அப்படின்னு கத்துறான். "இங்க ஏதோ பைத்தியமா ஐயா? என்னை காப்பாத்த சொன்னா நீ என்னை அடிச்சு கொல்ல பார்க்கிறியே!" அப்படின்னு கத்துறான். அந்த பெரியவர் அத பொருட்படுத்தவே இல்ல. தொடர்ந்து கல்ல எறிஞ்சுகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்துல கல்ல நிறுத்திட்டு, அவர் கையில ஒரு சின்ன வில்லு வச்சிருந்தார். அந்த வில்லுல அம்ப ஏத்தி அவன நோக்கி எய்ய ஆரம்பிச்சார். இவன் முடிவு பண்ணிட்டான். அவ்வளவுதான். நம்ம கிளையிலேயே தொங்கி இப்படியே தொங்கிட்டு இருந்தா கூட ஒரு 2, 3 நாளுக்கு உயிர் இருக்கும். வேற யாராவது வந்து கூட காப்பாத்துவாங்க. இந்த பெருசுகிட்ட உதவி கேட்டு நம்மள பெருசு உடனடியா கொல்ல பாக்குது அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆனான். அந்த பெரியவரும் அம்பெய்தி அம்பெய்தி பார்க்கிறாரு. அவன் மேல படவே இல்ல எதுவும். சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல ஒரு பாம்பு ஊர்ந்து வர்றத பெரியவர் கவனிச்சிட்டார். அந்த பாம்ப தூக்கி இந்த பையன் தொங்கிட்டு இருந்த கிளையில மேல போட்டார். அந்த கிளை மேல எரிஞ்ச பாம்பு அந்த கிளையில மெல்ல மெல்ல ஊர்ந்து இவன் தொங்கிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வர ஆரம்பிச்சது. ஒரு விஷப்பாம்பு. அவ்வளவுதான். பயத்தின் விரக்தியின் உச்சிக்கு போனான் அந்த பையன். அவ்வளவுதான். நம்முடைய கதை முடிய போகுது. நம்முடைய உயிர் போக போகுது. இவ்வளவு நாள் கஷ்டம்னா என்னன்னே தெரியாம கடவுள் நம்மளை காப்பாத்தினார். ஆனா இந்த ஒரு நாள்ல எல்லா கஷ்டத்தையும் தெரிய வச்சு நம்முடைய உயிரை எடுக்க போறார் அப்படின்னு ரொம்ப டென்ஷனோட உச்சிக்கு போனான். திடீர்னு தப்பிக்க முயற்சி பண்ணான். கைய கால உதறி எப்படியோ மீண்டு மரத்தை பிடிச்சிட்டான். கிளையிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு மரத்தை பிடிச்சி மெல்ல மெல்ல கீழே இறங்கி வந்து அந்த பெரியவரை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சோத்துல மண்ணள்ளி போட்டனா? ஹெல்ப் பண்ணுனேன். ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். மரத்துல தொங்கிட்டு இருக்கேன். உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டா நீ என்ன கொல்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்றியே. என்னை காப்பாத்த நீ முயற்சியவே பண்ணலையே. நீ எல்லாம் மனுஷன் தானா? அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சான். அப்ப அந்த பெரியவர் சொன்னார், "தம்பி, நான் பண்ண எல்லா முயற்சியும் உன்னை காப்பாத்துறதுக்கான முயற்சி தான். ஏன்னா நீ 2, 3 மணி நேரமா மரத்துல தொங்கிட்டு இருக்கிறதா சொன்னேன். ஆனா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணவே இல்ல. நான் கல் எடுத்து எறியும் போது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காவது நீ உன்னை காப்பாத்திக்குவேன்னு முயற்சி பண்ணேன். ஆனா அப்பவும் உன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணல. ஆனா அம்பால அடிச்சாலாவது நீ காப்பாத்திக்குவேன்னு முயற்சி பண்ணுனேன். ஆனா அப்பவும் நீ அதே மெத்தனத்தோட தான் இருந்த. பாம்பு உனக்கு பக்கத்துல வருது. இனி தப்பிக்க வழி இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய உடம்புல அத்தனை மூளையும், அத்தனை தசைகளும், நரம்பும் வேலை செஞ்சு நீ தப்பிக்க முயற்சி பண்ணி தப்பிச்சிருக்க. இதுதான் உனக்கான பாடம். ஒரு மனிதன் தன்னுடைய தோ வாழ்க்கையில தோல்வி எதனால ஏற்படுதுன்னா, முதல் காரணம் தயக்கம். 2வது காரணம் பயம். இந்த பையனுக்கு எல்லாமே தயக்கம். முதல்ல மாம்பழத்தை ஏறி பறிக்க முடியுமான்னு தயக்கம். ஏறி மேல இருந்து கீழ பார்த்தவனுக்கு ஒரே பயம். விழுந்துட்டோம்னா என்ன ஆவறதுங்கிற பயம், விழுந்துட்டான். அடுத்தது விழுந்தவன் தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணானா, தயக்கம். ஏன்னா நம்மளால முடியுமா? நம்மளால முடியுமா? தயக்கம். கல்லால அடிபட்ட போதும் அவன் காப்பாத்திக்க முயற்சி பண்ணல. அம்பு பக்கத்துல வந்தபோது காப்பாத்திக்க முயற்சி பண்ணல. ஆனா பாம்பு பக்கத்துல வந்தப்ப, இனி வழி இல்லை. நாம் சாகப் போறோம்.
ஒண்ணு பாம்பு கொத்தி சாவறத விட கீழே விழுந்து செத்தாவே பரவாயில்ல, கை காலாவது ஒடிஞ்சு தப்பிக்க வழி இருக்கு அப்படின்னு முயற்சி பண்ணனா, அந்த முயற்சி அவனை காப்பாற்றியது. தம்பி, இதுதான் தம்பி உன்னுடைய வாழ்க்கை. பயமும் தயக்கமும் தான் ஒரு மனிதனின் தோல்விக்கு முழு காரணம். அந்த பயத்தையும் தயக்கத்தையும் எப்ப முடிவுக்கு கொண்டு வந்துட்டு துணிவையும் முயற்சியையும், என்ன பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற துணிவும் முயற்சியும் ஒரு மனிதனுக்கு எப்ப பிறக்குதோ, அதுக்கப்புறம் அந்த மனிதனினுடைய வெற்றியை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தம்பி, வேலை தேடுறேன்னு சொன்னேன். இன்னையிலிருந்து பயத்தையும் தயக்கத்தையும் விட்டுட்டு துணிவு, தைரியம், தைரியத்தோடு முயற்சி செய். கண்டிப்பாக ஒரு வாசல் இல்லை என்றால் இன்னொரு வாசல் திறக்கும் அப்படின்னு அறிவுரை கூறினார். அந்த பையனுக்கு மொத்த உலகமும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இருள் விலகி ஒரு புதிய வெளிச்சம், ஒரு சூரியன் உதித்ததை போல அந்த பையனுக்கு தோணுச்சு. நண்பர்களே, நமக்கும் அதுதான். நம்ம கிட்ட இருக்கிறது நம்மால் முடியுமா அப்படிங்கிற தயக்கம். ஒருவேளை இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது, கோவிட் வந்துருச்சு, கால்ஃபர் வராம போனா என்ன பண்றது, அல்லது கால்ஃபர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆனா என்ன பண்றது, கம்மியான போஸ்டிங் வந்தா என்ன பண்றது, நாம் படிச்ச பாடம் வராம போனா என்ன பண்றது, இது எல்லாம் பயமும் தயக்கமும். இது எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இந்த ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இதுல ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற தைரியமும் துணிவும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு வேண்டுறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. சரி, இப்ப அடுத்து நம்ம பாடத்துக்கு போலாம். இந்த லாஸ்ட் சண்டே 29/4/2021 இல்லை, சண்டே இல்லை, 29ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் நடந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிஎஃப்ல கிடைச்சிருக்கும். நீங்களும் அட்டன் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த திராவிடன் மூமெண்ட், திராவிட இயக்க மூமெண்ட்ல 10 கொஸ்டின் கேட்டிருந்தோம். அந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இருந்தாலும் அதை பத்தி நம்ம ஒரு ரிவிஷன் பார்க்கணும், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, முதல் கேள்வி. சென்னை மாநிலத்தின் கடைசி முதலமைச்சர் யார்? இது இங்கிலீஷ் வெர்ஷன்ல தப்பா இருக்கு. Who was the last chief minister of மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருக்கணும். அது சென்னை ஸ்டேட்னு தப்பா வந்துருச்சு. மெட்ராஸ் ஸ்டேட். சென்னை மாநிலத்தின் கடைசி முதலமைச்சர் யார்? இது ஒரு, இதுக்கு அறிவு தேவையில்லை. இந்த கேள்வி அட்டன் பண்றதுக்கு டிஎன்பிசியில பல கேள்விகள் அட்டன் பண்றதுக்கு அறிவு தேவையில்லை. கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கிற திறன் இருந்தால் போதும். பதில் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கிற திறன் இருந்தால் போதும். பல பேர் இதுல சென்னை மாநிலத்தின் கடைசி முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமின்னு ஆன்சர் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது நம்ம கவுண்டிங்க்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி. சோ இப்ப கடைசி முதலமைச்சர் லாஸ்ட் இப்ப இருக்கிற முதலமைச்சர் தானே எடப்பாடி பழனிசாமி. ஆனா கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சென்னை மாநிலத்தின் கடைசி முதலமைச்சர் யார் அப்படின்னா என்ன பொருளுங்க? சென்னை மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு என மாற்றிய போது யார் முதலமைச்சர்? அதானே. சென்னை மாநிலத்தின் கடைசி முதலமைச்சர், அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் முதல் முதலமைச்சர். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். யாருங்க? அண்ணாதுரை இல்லையா? ஸோ கொஞ்சம் யோசிச்சிருந்தா இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரி, இதை பத்தி நான் ஒரு சின்ன ஹிஸ்டரி. இதுக்கான ஆன்சர் பி, அண்ணாதுரை. 1950ஆம் ஆண்டு நம்முடைய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது மாநிலங்களினுடைய பெயர்கள் வரிசைப்படுத்தப்பட்டது. அப்போ நம்ம மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மெட்ராஸ் ஸ்டேட் இல்லைங்களா? 1950 மெட்ராஸ் ஸ்டேட். அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. அதற்கான பிரீஃபான ஹிஸ்டரி உங்களுக்கு ஹிஸ்டரி 2 சார் நடத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கறது தமிழ்நாட்டை பத்தி. 1956ஆம் வருடம் சங்கரலிங்க நாடார் அப்படிங்கிற ஒருவர்
அதுக்கு பின்னாடி நம்ம சாதி பெயர்கள்லாம் எடுக்கப்பட்டதுனால சங்கரலிங்கனார். 1956ஆம் ஆண்டு சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து 76 நாட்கள் 76 டேஸ் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவர் சங்கரலிங்கனார். சரி, இதற்கு பிறகு அந்த நம்முடைய சங்கரலிங்கனார் மறைவுக்கு பிறகு இந்த பெயர் மாற்றம் கோரிக்கை மிக பலமாக பெரியாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் மிக அதிகமாக அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. கடுமையான போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. ஆனால் அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு மொழியின் பெயரால ஒரு மாநிலத்தை வச்சோம்னா அது பின்னாடி இந்திய யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போறதுக்கு தனிநாடு கேட்கறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே இவங்க தனிநாடு கோரிக்கை வச்சு போராடிட்டு இருந்தவங்க தானே, தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு பெரியார் போராட்டத்தை ஆரம்பிச்சு கடுமையா அந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்த நாட்கள் தானே. அதனால பெயர் மாத்தணும்னா இது தமிழ்நாடு தனி நாடாக மாறி போகும், இந்த போராட்டம் பின்னாடி வந்துடும், அதனால அப்படி பெயர் வைக்க முடியாதுன்னு காங்கிரஸ் கட்சி அரசாங்கம் மிக கடுமையாக மறுத்தது. இதற்கு பின்னால் 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வென்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார். பதவியேற்றதுக்கு பின்னாடி இந்த தேதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. 1967 ஜூலை 18 1967 ஜூலை 18 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பெயர் மாற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? தமிழ்நாடு என பெயர் மாற்றும் தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தேதி 1967 ஜூலை 18. இந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு அரசியல் சாசனத்தில் திருத்தத்தை செய்தது. ஏன்னா அரசியல் சாசனம் எழுதப்பட்ட போது இந்திய ஒன்றியம் எழுதி இந்த இந்திய ஒன்றியத்தில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்குதுன்னு வகைப்படுத்தினாங்க. அதுல மெட்ராஸ் ஸ்டேட்னு தான் இருக்கு. அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தணும்னா அரசியல் சாசனத்தை திருத்தணும் இல்லைங்களா? அரசியல் சாசனம் திருத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டது. அதற்கு பிறகு இந்த பெயர் அமலுக்கு வந்த நாள் 1969 ஜனவரி 14. 1969ஆம் வருடம் பொங்கல் திருநாளன்று சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. 1969 ஜனவரி 14. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலாக போட்டியிட்டு வென்ற சட்டமன்ற தொகுதி எது? இதுல என்ன செய்தினா, இந்த 4 தொகுதிகளிலுமே எம்ஜிஆர் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கார். நம்ம கேட்டது முதலில் போட்டியிட்டு வென்ற தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ, பரங்கிமலை. அதாவது 1967 1971 இந்த 2 தேர்தல்கள்லையும் பரங்கிமலையில எம்.ஜி. ராமச்சந்திரன் போட்டியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார். அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் இருந்து பிரியாத தருணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார்கள். 1967 தேர்தலிலும் பரங்கிமலையில் போட்டியிட்டு வென்றார். 1971 தேர்தலிலும் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக வென்றார். அதுக்கப்புறம் 1977 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதற்கு பின்னால் 1977 அருப்புக்கோட்டையில் நின்றார். அண்ணா திமுகவின் வேட்பாளராக முதலாக எம்ஜிஆர் நின்ற தொகுதி அருப்புக்கோட்டை. வருடம் 1977. 1980 மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். 1984 அவர் கடைசியாக போட்டியிட்ட தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி. 1984 ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். 1987
அவர் மரணமடைந்தார். மரணமடைந்த போது அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். பரங்கிமலை 1967, 71, அருப்புக்கோட்டை 1977, மதுரை மேற்கு 1980, ஆண்டிப்பட்டி 1984. அடுத்த கேள்வி. எந்த அமைப்புக்கு ஆதரவாக 1917ஆம் ஆண்டு தேசபக்தன் என்ற நாளிதழை திருவிக தொடங்கினார்? இதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆன்சரை போட்டிருக்க முடியும். இந்த திருவிகாவை 2 இடத்துல நம்மளால நினைவுபடுத்த முடியும். ஒண்ணு, பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக அமைந்தவர் இந்த திருவிக தான். 1925ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் பெரியார் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். என்ன தீர்மானங்க? தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை கொண்டு வந்தார் பெரியார் 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில். ஆனால் அந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்தவர் திருவிக அந்த தீர்மானத்தை அனுமதிக்கவே மறுத்தார். உள்ள படிக்கவே மறுத்தார், அனுமதிக்கவே மறுத்தார். மனம் நொந்து போன பெரியார், காங்கிரஸ் கட்சி பிராமணர்களின் கட்சியாக மாறிவிட்டது, இனி நான் அங்கே இருக்க மாட்டேன்னு இந்த மாநாட்டில் இருந்தே வெளியேறினார் பெரியார். அதற்கு பின்னாடி தான் இங்க வந்து சுயமரியாதை இயக்கத்தை எல்லாம் தொடங்கினார் பெரியார். ஸோ இந்த திருவிக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர் திருவிக. இந்த விஷயம் உங்களுக்கு நினைவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம். இந்த சங்கத்துக்கு ஆதரவா, பேரே பிராமணர் அல்லாதோர் சங்கம், நான் பிராமின் அசோசியேஷன். இந்த சங்கத்துக்கு ஆதரவா திருவிக தொடங்கி இருப்பாரா? இல்ல. ஓகே, அப்போ ஏ ஆப்ஷன் அவுட். அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம். நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த திராவிடன் மூவ்மெண்ட் படிக்கும் போது நீங்க மனதில் வைக்க வேண்டிய பெயர் இது. சவுத் இந்தியன் வெல்ஃபேர் ரைட்ஸ் அசோசியேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். திரும்ப திரும்ப நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, எந்த அமைப்பு நீதி கட்சியாக மாறியது, எந்த அமைப்பு நீதி கட்சியாக மாறியது? 1000 ஆப்ஷன் கொடுத்து குழப்பினாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, ஒரே ஒரு இந்த வார்த்தை ஞாபகம் வைங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நீதி கட்சியாக மாறியது. சரிங்களா? அதனால இது பிராமணர் அல்லாதவருக்காக தொடங்கப்பட்ட ஒரு சங்கம். இதுக்கும் திருவிக சப்போர்ட் பண்ணிருக்க வாய்ப்பில்லை. அடுத்தது தென்னிந்திய மக்கள் சங்கம். இப்படி ஒரு சங்கமே எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு யோசிச்சீங்கன்னா தெரியும். இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த நல உரிமை சங்கம் 3 பத்திரிகைகள் தொடங்குறதா முடிவெடுத்தாங்க. தமிழுக்கு ஒரு பத்திரிகை, தெலுங்குக்கு ஒரு பத்திரிகை, ஆங்கிலத்துக்கு ஒரு பத்திரிகை. இந்த 3 பத்திரிகைகளை நடத்துறதுக்கு முடிவெடுத்தாங்க. ஆங்கிலத்தில் தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகையின் பெயரால் தான் பின்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி நீதி கட்சியாக மாறியது. சோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்குவதாக முடிவெடுத்த அந்த 3 பத்திரிகைகளை நடத்துவதற்கு, அந்த 3 பத்திரிகைகளை நடத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. என்னன்னா மேனேஜ்மெண்ட் தான். அந்த 3 பத்திரிகையை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. அதுதான் தென்னிந்திய மக்கள் சங்கம். இது ஒரு தனி அமைப்பு கிடையாது. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய ஒரு பிரான்ச், ஒரு என்ன சொல்லாங்க, அதனுடைய ஒரு ஒரு பகுதி. சரிங்களா? அப்ப இது தனி அமைப்பு கிடையாது. கடைசியாக சரியான ஆப்ஷன் சென்னை மாகாண சங்கம். இந்த சென்னை மாகாண சங்கம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் தோற்றுவித்தது. எதற்காக தோற்றுவித்தது? தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒரு சங்கம் உருவாகி பத்திரிகைகள் எல்லாம் தொடங்கி நான் பிராமின்ஸ் மத்தியில செல்வாக்கு பெற ஆரம்பித்தது. இது காங்கிரஸ்காரர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. காங்கிரஸ்ல இருந்த பிராமணர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. இப்ப என்ன பண்ணணும்னா, காங்கிரஸ் கட்சி பிராமணர்களின் கட்சின்னு முத்திரை குத்தப்பட்டுருச்சு.
பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு தனியாக ஒரு கட்சி தொடங்கியாச்சு, தென்னிந்திய நல உரிமை சங்கம். இப்ப இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை வீக் பண்றதுக்காக, நலிவடைய செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியில் இருந்த பிராமணர் அல்லாதவர்களை எல்லாம் சேர்த்து காங்கிரஸ் கட்சியே ஒரு சங்கத்தை உருவாக்கியது. எதுக்கு போட்டியா? தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு போட்டியாக சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை உருவாக்கியது. அந்த சங்கத்தை தூக்கு பிடிப்பதற்காகத்தான் தேசபக்த நாளிதழை தொடங்கினார் திருவிக்கா. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா நீதி கட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட சங்கம். நீதி கட்சி என்றாலும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்றாலும் ஒண்ணுதான். திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. ஆக நீதி கட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட சங்கம் சென்னை மாகாண சங்கம். அந்த சங்கத்தை ஆதரித்து தான் தேசபக்தன் என்ற நாளிதழை திருவிக்கா தொடங்கினார். இந்த கேள்வி ஒரு சிம்பிள் கொஸ்டின். பெரியாரின் பிரச்சாரத்தின் மூலப்பொருள் வழிமுறை என்ன? இது பாத்தீங்கன்னா 4 கொடுத்திருக்கோம். பகுத்தறிவு, நாட்டுப்பற்று, மத எதிர்ப்பு, இனப்பற்று. இது 4மே பெரியார் சொன்ன கொள்கை தான். இதுல எக்ஸாக்ட்லி கரெக்ட் என்ன? கேள்விய அதை தான் பார்க்கணும். மூலப்பொருள் என்ன? இதுல எது உயர்ந்தது? முதல்ல எதை ஒன்ன மெயினா பெரியார் தூக்கி பிடிச்சார்? 4மே அவருடைய கொள்கை தான். இது முதல்ல ஒன்ன எதை தூக்கி பிடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு. பகுத்தறிவு மூலம் நாட்டுப்பற்றை உருவாக்குதல், பகுத்தறிவின் மூலம் தனது இனப்பற்றை உருவாக்குதல், பகுத்தறிவின் மூலம் மதங்களை எதிர்த்தல். சரிங்களா? இந்த மத்த 3ஐயும் எதிர்ப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்தது பெரியார் பகுத்தறிவு வாதத்தை தான் எடுத்தார். சரிங்களா? இந்த கொஸ்டின் கூட அந்த பெரியார் 1000 அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தான் எடுத்து போட்டோம். ஏன்னா அப்படியே டைரக்டா எல்லாமே ஒரு சின்ன சின்ன விதமா சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? அடுத்தது, திராவிட நாடு என்ற பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்திரிகைகள், புத்தகங்கள், இதுல இருந்து நிறைய கேள்விகள் இதுல கேட்க. ஏன்னா நிறைய பேரு எல்லோரும் தொடர்ந்து பத்திரிகைகள் எல்லாருமே தொடங்கியிருக்காங்க. அயோத்திதாசர்ல இருந்து எல்லாருமே தொடர்ந்து பத்திரிகைகளை தொடங்கி நடத்தியிருக்காங்க. அதனால பத்திரிகைகள் இருந்து கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. திராவிட நாடு கொள்கையை முதலில் பெரியார் 1938ஆம் ஆண்டு தான் வெளியிடுறாரு. என்ன காரணம்னா, அப்போதைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டின் மீது இந்தி திணிப்பை, தமிழ்நாட்டு பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார் ராஜாஜி. இதை மிக கடுமையாக எதிர்த்த பெரியார், இந்தி பேசித்தான் ஆகணும், இந்தி பேசினாதான் இந்தியாவில் இருக்க முடியுமானால் எங்களுக்கு தனிநாடு கொடுங்க, நாங்க திராவிட நாடு, எங்களுக்கு தனி தமிழ் பேசும் தனி திராவிட நாட்டை நாங்கள் எங்களுக்குன்னு உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு தனி திராவிட நாடு கொள்கையை பெரியார் வெளியிட்டார் 1938. இந்த திராவிட நாடு கொள்கையை பெரியார் வெளியிட்டாலும் கூட அவர் ஏற்கனவே நிறைய பத்திரிகைகள் நடத்திக்கிட்டு இருந்ததுனால பெரியார் அந்த பத்திரிகையை தொடங்கல. பெரியாரினுடைய திராவிட நாடு கொள்கையை ஆதரித்து அந்த பத்திரிகையை தொடங்கியவர் அண்ணாதுரை. சரிங்களா? கருணாநிதியும் நெடுஞ்செழியனும் காலத்தால் பிற்பட்டவர்கள். பெரியாருக்கு நெருக்கமானவர் அண்ணாதுரை. அதனால பெரியாரின் கொள்கையை, திராவிட நாடு கொள்கையை பரப்ப தொடங்கப்பட்ட பத்திரிகை திராவிட நாடு. அதை தொடங்கியவர் அண்ணாதுரை. திராவிட இயக்கத்தின் நிறுவனர் என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் டி, டாக்டர் நடேசனார். என்ன உங்களுக்கு தெரியும், திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணியில் தொடங்கப்பட்ட விடுதி, திராவிட சங்க விடுதி, அதுதான் தொடக்கம். அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற உறுப்புகள் எல்லாமே தொடங்குச்சு. அப்ப அந்த திராவிட சங்க விடுதியை தொடங்கிய டாக்டர் நடேசனார் தான் திராவிட இயக்கத்தின் நிறுவனர் என அழைக்கப்படுறாரு. இந்த நடேசனாருக்கு பின்னாடி தான் இவங்க எல்லாம் வர்றாங்க. பனகலரசர், பிட்டி தியாகராசர், டி.எம். நாயர், லண்டன் வரை சென்று இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர் டி.எம். நாயர். நடேசனாருக்கு காலத்தால் பிற்பட்டவர்கள் இவங்க எல்லாமே. திராவிட இயக்கத்தின் நிறுவனர் என அழைக்கப்படுபவர் நடேசனார் தான்.
திராவிட இயக்கம் தோன்றுவதற்கான முதல் காரணமாக அமைந்தது சென்னை திருவல்லிக்கேணியில் தொடங்கப்பட்ட திராவிட சங்க விடுதி. மாறுபட்ட தொடக்க கல்வி திட்டம். இந்த கேள்வியை கொஞ்சம் மனதில் வைங்க. ஏன்னா குலக்கல்வி திட்டம் அப்படின்னு கேட்டுட்டா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், ராஜாஜி கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை மாறுபட்ட தொடக்க கல்வி திட்டம்னு கேட்டுட்டா கொஞ்சம் நம்ம தடுமாறி போவோம். இந்த மாறுபட்ட தொடக்க கல்வி திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் யாருங்க? ராஜாஜி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953ஆம் ஆண்டு. சரி, அது என்னங்க குலக்கல்வி திட்டம் அப்படின்னீங்கன்னா, ராஜாஜியினுடைய ஆட்சி காலத்துல பள்ளிகள்ல பணிபுரிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடுகள் இருந்தது. எல்லோருக்கும் கல்வி அறிவு அப்படின்னு தான் நம்ம அரசியல் சாசனமே சொல்லுது. எல்லோருக்கும் கல்வி அறிவை கொண்டு வரணும் அப்படின்னு அரசியல் சாசனம் சொல்லுது. அதனால எல்லா குழந்தைகளும் பள்ளிகளை சேர்க்கணும்னு மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ண ஆரம்பிச்சது. ஆனா கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது. ஒரு பள்ளிக்கே ஒரு ஆசிரியர் எல்லா பாடங்களையும் நடத்துறவர். எல்லா வகுப்புக்கும் எல்லா பாடங்களுக்கும் ஒரு ஆசிரியர் அல்லது 2 ஆசிரியர் தான் இருந்த மிக கடினமான சூழல் அது. எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். ஆசிரியரான ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கணும். ஆசிரியர்களை உயர்த்தாமல், செலவை உயர்த்தாமல் எல்லா குழந்தைகளுக்கும் எப்படி பள்ளி கல்வியை கொடுக்கிறது அப்படின்னு யோசிச்சு ராஜாஜி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்துக்கு பேர் தான் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு பேரு. இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா, 3 மணி நேரம் மட்டும் ஒரு பையன் இருக்கான்னா அந்த பையனுக்கு, அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் வெறும் 3 மணி நேரம் தான். காலையில 3 மணி நேரம் அவர் ஸ்கூலுக்கு வந்தான்னா ஈவினிங் ஃபுல்லா அவர் என்ன பண்ணலாங்க, அவரோட தந்தையாரினுடைய தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் 3 மணி நேரம் பள்ளிக்கல்வி, மீதி நேரமெல்லாம் தந்தை தந்தையினுடைய தொழிலை கற்றுக்கொள்வது. சரி, இது ஒரு பேட்ச். இன்னொரு பேட்ச் என்னன்னா, காலையில் தந்தையின் தந்தையினுடைய கல்வியை தொழிலை கத்துக்கிட்டு மாலையில் 3 மணி நேரம் பள்ளிக்கல்வி பள்ளியில் சேருது. அப்ப 2 ஷிஃப்டா பிரிச்சுக்கிறாங்க. பாதி ஷிஃப்ட் காலையில ஸ்கூல்ல படிப்பாங்க, இன்னொரு பாதி ஷிஃப்ட் ஈவினிங் ஸ்கூல்ல படிப்பாங்க. இந்த திட்டத்தை ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் ராஜாஜி கொண்டு வந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியாரும் மிக கடுமையாக இந்த திட்டத்தை எதிர்த்தார்கள். என்ன காரணம் தெரியுங்களா? பாதி நேரம் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்றீங்க, கரெக்ட். மீதி நேரம் அவங்க அப்பா தொழிலை கத்துக்கணுங்கிறீங்க. இதுதான் தப்பு. ஏன்னா முடி வெட்டுகிற ஒரு தொழிலாளியின் மகன் முடி வெட்ட கத்துக்கணும், அவன் அந்த தொழில் தான் செய்யணுமா? அப்ப செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியினுடைய பையன் செருப்பு தைக்க தான் கத்துக்கணுமா? இப்ப சுகாதார பணியாளர்களாக மலமல்லும் தொழிலாளியாக இருக்கிற ஒரு ஒரு தொழிலாளியினுடைய மகன் அதைத்தான் கத்துக்கணுமா? அப்ப வருணாசிரம கொள்கையை நீ இங்க திணிக்கிறியா அப்படின்னு மிக கடுமையாக பெரியாரும் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்த்தார்கள். ஆனால் ராஜாஜி பின்வாங்கவே இல்லை. 1953 ஏப்ரல் மாதம் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இதை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. இந்த தீர்மானம் தோல்வியை அடைந்தது. 138 தொடக்க கல்வி திட்டத்தை ஆதரித்து 138 பேர் வாக்களித்தார்கள். தொடக்க கல்வி திட்டத்தை எதிர்த்து 138 பேர் வாக்களித்தார்கள். தீர்மானம் சமநிலையை அடைந்தது. சபாநாயகர் ராஜாஜியை ஆதரித்து ஓட்டு போட்டார். அதனால் இந்த தீர்மானம் தோற்று போனது. அடுத்த ஒரு தீர்மானம் கம்யூனிஸ்ட் விடவே இல்லை. அடுத்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தான். சரி, நாங்க கொண்டு வந்து வேண்டான்னு கொண்டு வந்த தீர்மானம் தோத்து போச்சு, இப்போதைக்கு பண்ணாத, ஒத்திவை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் ஜெயிச்சிருச்சு. அதனால இந்த குலக்கல்வி திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது 1953. அதற்கு பின்னாடி ராஜாஜி ஒரு கமிட்டியை அமைத்தார். தயவு செஞ்சு இந்த கமிட்டியோட பேரை எழுதிக்கிங்க. குலக்கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி. குலக்கல்வி திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி. பரு லேக்கர் கமிட்டி. பருலேக்கர் கமிட்டி. ராஜாஜி இந்த கமிட்டியை அமைத்தார்.
பருளேக்கர் கமிட்டியை குளக்கல்லி திட்டத்தை ஆராய. சரி, ராஜாஜி கொண்டு வந்த திட்டத்தை ஆராய அவரே ஒரு கமிட்டியை அமைத்தா அந்த கமிட்டி என்னன்னு சொல்லும்? உங்களுக்கு தெரியாதது இல்லை. குளக்கல்லி திட்டம் சரிதான் அப்படின்னு இந்த பருளேக்கர் கமிட்டி அறிக்கை கொடுத்துட்டாங்க. மிக கடுமையான எதிர்ப்பு தோன்றியது ராஜாஜிக்கு. பெரியாரால் எதிர்க்கப்பட்டது இந்த திட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தால் எதிர்க்கப்பட்டது இந்த திட்டம். இதுல வேடிக்கையா காங்கிரஸ் கட்சியும் இந்த திட்டத்தை எதிர்க்க ஆரம்பித்தது. பருளேக்கர் ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியும் மிக கடுமையாக இந்த திட்டத்தை எதிர்க்க ஆரம்பித்தது. ராஜாஜி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவருடைய ஆட்சியை கவிழ்க்க எதிர்கட்சிகள் மட்டுமில்ல காங்கிரஸ் கட்சியும் சதி செய்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து கமிட்டி நேம் பருலேக்கர், பருமன் எழுதுவீங்க இல்லையா, பரு லேக்கர், லேக் பருலேக்கர் கமிட்டி. சரி, காங்கிரஸ் கட்சியிலும் எதிர்ப்பு வந்தது. இனி நம்ம முதலமைச்சராக தொடர இயலாது அப்படின்னு முடிவுக்கு வந்த ராஜாஜி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பிறகு 1954 காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சரானார். காமராஜர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அவருடைய அமைச்சரவையில் இருந்த சி சுப்பிரமணியம், கல்வி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் இந்த குலக்கல்வி திட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். சரிங்களா? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி, வாபஸ் பெற்றவர் காமராஜர். அடுத்தது, நீண்ட தூர பேருந்துகளை தேசியமயமாக்கிய முதலமைச்சர். இதுக்கு சரியான ஆப்ஷன் சி, அண்ணாதுரை. நம்முடைய மெட்டீரியல்ல 33ஆம் பக்கம் 3வது பாயிண்ட் அதை கொடுத்திருக்கோம். 75 மைல் தொலைவுக்கு மேல் செல்லக்கூடிய பேருந்துகளை தேசியமயமாக்கினார் அண்ணாதுரை. அண்ணாவின் ஆட்சி சாதனைகள் அப்படிங்கிற பட்டியலை அதை கொடுத்திருக்கோம். பஸ்ஸை நேஷனலைஸ்டு பண்ணது அண்ணாதுரை. சரிங்களா? மதராஸ் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான ஆப்ஷன் 1947ஆம் ஆண்டு. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். 1929ஆம் ஆண்டு முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தார். மிக கடுமையாக எதிர்க்கப்பட்டது. அப்போது இருந்த எதிர்க்கட்சி தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களால் மிக கடுமையாக இந்த மசோதா எதிர்க்கப்பட்டது. மிக கடுமையான வாக்குவாதங்களுக்கு பிறகு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது 1929ஆம் ஆண்டு. 1930ஆம் ஆண்டு இது சட்டமாகவும் ஆக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு வலுவில்லாத சட்டம். மத்திய அரசாங்கம் இதை ஆதரித்து ஒப்புதல் கொடுத்த சட்டம் அல்ல. சென்னை மாகாண சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு தனிநபர் மசோதா. இது பொது மசோதா இல்லை, அரசாங்கம் கொண்டு வந்த மசோதா இல்லை. முத்துலட்சுமி ரெட்டி அப்படிங்கிற உறுப்பினர் கொண்டு வந்த ஒரு தனி நபர் மசோதா. இந்த தனிநபர் மசோதா ஏற்கப்பட்டு 1930இல் சட்டமாகவும் ஆக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு இது ஒரு வலிமையான சட்டமாக இல்லாமல் இருந்தது. இந்த சட்டம் எப்பொழுது முழுமையான சட்டமாக, மதராஸ் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் அப்படிங்கிற ஒரு முழுமையான சட்டமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1947 அக்டோபர் 9ஆம் தேதி. சுதந்திரம் அடைந்து ஒரு 1.5 மாசத்திலேயே இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்து அக்டோபர் 9ஆம் தேதி இந்த சட்டம் கொண்டு வரப்படுது. மதராஸ் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த நிறைவேற்றிய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். 1947 முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இது தவிர மசோதா அப்படின்னு கேள்வி கேட்டா முத்துலட்சுமி ரெட்டி தாங்க.
கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1929, இது சட்டமாக்கப்பட்டது 30ல். ஆனா மதராஸ் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் என்று ஒரு முறையான சட்டம் இயற்றப்பட்டது 47ல் தான். அதை நிறைவேற்றியவர் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய கனவை சட்டமாக நிறைவேற்றிய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். சரி, அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது பெரியார் எழுதாத புத்தகம்? இதுக்கு டி, ஆரியமாயி. ஆரியமாயி என்கிற நூலை எழுதியவர் அண்ணாதுரை. மற்ற 3 நூல்களுமே பெரியாரால் எழுதப்பட்ட நூல்கள் தான். ஓகேங்க. இப்போ இந்த கொஸ்டின் இதோட நமக்கு முடிஞ்சுச்சு. நம்ம அடுத்தது சாப்டருக்கு போகலாம். இப்போ நமக்கு ஏ, இன்னைக்கு கிளாஸ் வந்து ஏலேருந்து எஃப் வரைக்கும் ஒரு மொத்த வகுப்பாக இருக்கிறதுனால எந்தெந்த வகுப்புக்கு எது வரைக்கும் நம்ம இதை வச்சு நடத்தியிருக்கோம்னு தெரியல. இந்த புக்கை வச்சு நமக்கு ஏ கிளாஸ்ல இது வரைக்கும் நடத்திருக்கோம். ஏ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கொஞ்சம் சாட் பண்ணுங்க. ஏபிசிடி இஎஃப் எல்லாமே. டி, ஹெச்ஜிஎஃப்டி இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஏ கிளாஸ்காரங்களுக்கு இது வரைக்கும் போயிருக்கு. பி இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏ கிளாஸ்ல பேஜ் நம்பர் 20 வரைக்கும் போயிருக்கு. டியில் 31 பக்கம். சி ஸ்டார்ட் பண்ணல. எஃப் பேஜ் நம்பர் 22, ஜி பேஜ் நம்பர் 16, ஹெச் பேஜ் நம்பர் 13 வரைக்கும் போயிருக்கு. சரி, கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க. ஆரம்பத்திலிருந்தே இன்னொரு முறை நடத்திடுறேன். எல்லாருக்கும் ஒரு முறை ரிவிஷனாக இருக்கட்டும் ப்ளீஸ். ஏற்கனவே 30 பக்கம் போனவங்களும் இருக்கீங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க ப்ளீஸ். ஒரு ரிவிஷன். அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம போய்க்கலாம். இது நம்ம சிலபஸ். சரி, நம்முடைய பாடமே 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் சமுதாய மற்றும் அரசியல் இயக்கங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம். பொதுவாகவே யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு சமுதாயம் இருக்கு, அந்த கட்சியில அந்த சமுதாயத்துல ஒரு புதிய ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ தோன்றுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியுங்க?
அந்த சமுதாயம் கேவலமான ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கு அப்படின்னு அப்படியே சூழ்நிலையில் தான் அந்த சமுதாயத்தை சமூகத்தின் மேல் பகுதிக்கு கொண்டு வர்றதுக்கு, அரசியலின் மேல் பகுதிக்கு கொண்டு வர்றதுக்கு, தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக இயக்கங்கள் தோன்றும் இல்லைங்களா? அடிமைப்படுத்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, கவனிப்பார் இல்லாத, தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் அமைப்புகள் தோன்றி அவைகளை மேல்நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கும். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளிலே 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் தமிழ் சமுதாயம் அப்படித்தான் இருந்தது. என்னெல்லாம் இருந்துச்சுங்க? என்னெல்லாம் தெய்ய பழக்கங்கள் இருந்தது? கீழே போட்டிருக்கும். சதி. சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம். கணவர் இறந்துட்டா மனைவி அந்த கணவரினுடைய சிதையில் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் பழக்கம். பல மனைவிமார்கள் கணவனினுடைய பிரிவை, துயரை தாங்காமல் சிதையில் தானாகவே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். சில சில மனைவிமார்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். பல மனைவிமார்கள் வலுக்கட்டாயமாக தூக்கி அந்த தீயில் போடப்பட்டார்கள். இந்த கொடுமை, கணவன் இறந்த உடனேயே மனைவியும் இறந்து விட வேண்டுங்கிற கொடும் பழக்கம் சமுதாயத்தை பிடித்த ஒரு தீமை. இதுக்கு எதிராக மிக கடுமையாக போராடியவர் இந்தியாவினுடைய சிற்பி, நவயுக சிற்பி என்று அழைக்கப்படக்கூடிய நவீன இந்தியாவின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாராம் மோகன் ராய். கண் முன்னால் அப்படி ஒரு கொடூரத்தை பார்த்தார். தன்னுடைய அண்ணன் இறந்த போது தன்னுடைய அண்ணி துடிக்க துடிக்க அண்ணனுடைய சிதையில் தூக்கி வீசப்பட்டதை கண்டுட்டு மிக கடுமையான மன உளைச்சலுக்காக ஆகி இதுக்கு எதிராக மிக கடுமையான போராட்டத்தை நடத்தினார் ராஜாராம் மோகன் ராய். சரி, அடுத்தது பலதார மனம். ஒரு ஆணுக்கு பல பெண்கள், அத்தமக, மாமக, இப்படி பல பெண்களை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கும் பழக்கம். அடுத்தது குழந்தை திருமணம். சின்ன வயசுலயே 7-8 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவோம். ஏன்னா உறவு முறை விட்டுப்படாது. மாமன் பையனுக்கு கட்டி கொடு, அத்தை மகனுக்கு கட்டி கொடு, முறை பொண்ணு. 7 வயது 8 வயதிலேயே திருமணம் செய்து வைத்த கொடுமை எல்லாம் நடந்துச்சு. இதனால பெண்களினுடைய மனம், உடல் எல்லாமே பாதிக்கப்பட்டது. அடுத்தது தீண்டாமை. அதை பத்தி நம்ம இன்னும் பின்னாடி பார்க்க போறோம். மிக கொடும் பழக்கம் தீண்டாமை. ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆதிக்குடியில், ஆதி தமிழ் குடியில் சங்க காலத்தில் சாதி முறை தமிழ் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு நடந்த கால மாற்றங்கள், இங்கு குடியேறியவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்து சாதி முறையை புகுத்தி தீண்டாமையை நம் மீது திணித்தார்கள். அடுத்தது பெண் சிசு கொலை. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தெய்வ திரு மேடம் ஜெயலலிதா அவர்கள் இந்த பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தைகள் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தார். வருடம் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த வருஷம்? தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடங்கியது சேலத்தில். ஆண்டு 1992. வெரி குட். 1992. சரி, இந்த பழக்கங்களை எல்லாம் வேற இருக்க ஒரு நவநாகரிக சமுதாயமாக தமிழ் சமுதாயத்தை மாற்றுவதற்காக பல இயக்கங்கள் தமிழகத்தில் தோன்றின. அந்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு என்னெல்லாம் காரணமா இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல கல்வி, மேலை நாட்டு கல்வி. 1935ஆம் ஆண்டு ஜார்ஜ் பாபிங்டன் மெக்காலோ இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டான் இந்தியர்களினுடைய கல்வி முறையை ஆராய. அந்த மெக்காலே ஆங்கில கல்வியை பரிந்துரைத்தார். உங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான மொழியானது. ஆங்கில புத்தகங்களும் ஆங்கில மொழியும் இந்தியாவின் மீது திணிக்கப்பட்டன. இந்தியாவினுடைய இதிகாசங்களும் புத்தகங்களும் அச்சிடப்பட்டன. இதனால இந்தியாவினுடைய ஜன்னல் திறந்தது ஆங்கில கல்வியால். ஆங்கிலம் திணிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூட அது ஒரு இனிமையான திணிப்பு. வெரி குட். 1835 மார்ச் 7. அது ஒரு இனிமையான திணிப்பு. ஏன்னா ஆங்கில கல்வி இங்க வந்ததுக்கு பின்னாடி தான்
வெளிநாட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுது, நம்ம நாட்டில் என்ன நடக்குதுன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நிறைய நண்பர்கள் கூட கேட்குறாங்க, நாங்கள் டெஸ்ட் எழுதுறோம் சார், பட் ஆனால் எங்கள் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அப்போ தான் நான் என்ன மார்க் வாங்கியிருக்கேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னா பிடிக்கணும்னா நான் இன்னும் எவ்வளோ படிக்கணும், எங்களுக்கு கேப் தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து ஒரு 100 கேள்வி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஃபர்ஸ்ட் மார்க் 85னா நான் 55 வாங்கியிருக்கேன்னா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு அளவிட எனக்கு தெரியும் இல்லையா? அதனால நிறைய நண்பர்கள் ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லுங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணுங்க, நம்முடைய நிலை தெரியணும்னா இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணினா தான் நாம எங்க இருக்குன்னு தெரியும். அதுதான் இங்க நடந்தது. வெளிநாட்டு கல்வி வந்ததற்கு பின்னால் தான் வெளிநாடுகளில் சமுதாயம் எப்படி இருக்கு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் சமுதாயம் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த சமுதாய மறுமலர்ச்சிகள் தோன்றுவதற்கு மேலை நாட்டு கல்வியும் ஒரு காரணமாக அமைந்தது. 2வது சாதி முறை. இது முன்னாடியே பார்த்தோம். தமிழக சமுதாயத்தில் இது வந்து நம்ம எழுதுனது இல்லைங்க, இது பழைய புத்தகம், பழைய டெக்ஸ்ட் புக்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கோம். அதில் ஒரு வார்த்தை கூட மாத்தாத. ஏன்னா அதுல திராவிட இயக்க வரலாறுன்னு ஒன்று இருக்கு, 9th புக்குன்னு நினைக்கிறேன், பழைய பழைய 9th புக்கு. நீங்க தேட வேண்டாம், அது பழைய ரொம்ப ஓல்டு புக்கு, அதுல இருந்து எடுத்து போட்டதான் இதில். தமிழக சமுதாயத்தில் வர்ணாசிரம கொள்கை செல்வாக்கு பெற்றிருந்தது. உயர்ந்த சாதியினர் தாழ்ந்த சாதியினரையும் பிற்படுத்த வகுப்பினரையும் தரைக்குறைவாக நடத்த முற்பட்டனர். இதுல ஒன்றும் இல்லைங்க, பிராமணர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை அடிமை செய்தார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை அடிமை செய்தார்கள். பிராமணர்களுக்காக தொடங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சியில பிராமணர்கள் இருந்தார்கள், அதை எதிர்த்து நீதி கட்சி தொடங்கப்பட்டதா. அந்த நீதி கட்சியை தொடங்கியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிராமணர் அல்லாத உயர் சாதியினர். நடேச முதலியார், தியாகராஜ செட்டியார், முதலியார், ரெட்டியார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது பிராமணருக்கு அடுத்த நிலையில் இருந்த உயர்ந்த சாதியினர். சரி, இதுக்கு இவர்கள் என்ன பண்ணாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை ஏறெடுத்தும் பார்க்கல. அதனாலதான் நீதி கட்சி தோத்ததுன்னு நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு படிநிலையாக பல படிநிலைகளில் அந்த அந்த ஜாதி இந்த ஜாதியை அடிமை செய்தது, இந்த ஜாதி அடுத்த ஜாதியை அடிமை செய்ததுன்னு இப்படி மிகப்பெரிய ஜாதி முறை இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு சாபக்கேடாக அமைந்தது. இதுவும் இயக்கங்கள் தோன்ற காரணமாயிற்று. பொருளாதார நிலை. ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் இருந்த பருத்தி, இரும்பு போன்ற பொருட்களை எடுத்து போனார்கள். பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா பருத்தி, இங்க இருக்கிற பருத்திய இங்கேயே நூற்று, இங்கேயே துணி நெய்து, இங்கேயே சட்டை செய்து, சட்டையாக தைத்து, நல்லா பாருங்க, பருத்தி அதை நூலா நூக்குறோம், அதுக்கப்புறம் இங்க நெய்கிறோம், இங்கேயே சாயம் போடுறோம், இங்கேயே அந்த துணியை வெட்டி சட்டையா தைக்கிறோம், இங்கேயே ஒரு கடையில வச்சு விற்கிறோம், இங்க இருக்கிறவனே வாங்குறான். அப்ப இந்த பணம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் எங்க போகாது இல்லையா? பருத்தி உற்பத்தி செய்யற வேலை, அடுத்தது நூல் நூக்குறதுல 10 பேருக்கு வேலை, அதை துணியா நெய்யறதுல 10 பேருக்கு வேலை, அதை சாயமேத்துறதுல ஒரு 10 பேருக்கு வேலை, அதை வட்டி தைக்கிறதுல ஒரு 10 பேருக்கு வேலை, அதை ஒரு கடையில கொண்டு போய் வச்சா அந்த கடையில ஒரு 10 பேருக்கு வேலைன்னு மொத்த பணமும் தமிழ்நாட்டில் இருக்கும் மொத்த தமிழர்களும் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். ஆனா என்ன பண்ணா, பிரிட்டிஷ்காரன் இங்க இருக்கிற பருத்தி எடுத்துட்டு போய் 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்கி இங்கிலாந்துல கொண்டு போய் நெய்து துணியாக மாற்றி 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்து இந்தியாவிலேயே வித்தான். பருத்தியும் போச்சு, இந்த துணியை விற்கிற பணமும் இங்கிலாந்துக்கு போச்சு. இங்க இருக்கிறவனுக்கும் வேலை இல்லை. எவ்வளவு கொடுமை இல்லையா? இப்படி பொருளாதார சுரண்டல் சமுதாய இயக்கங்கள் தோன்ற காரணமாயிடுச்சு. அடுத்தது ஐரோப்பாவில் தோன்றிய இயக்கங்கள். மறுமலர்ச்சி மற்றும் சமுதாய இயக்கங்கள், புதிய புதிய நாடுகளினுடைய கண்டுபிடிப்பு. ரஷ்ய புரட்சி வந்தது போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரப்புறம், இந்த வார்த்தைகள்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது நமக்கு அரசியலமைப்பில் இருக்கு. இந்த வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையே பெரியார் எங்க பயன்படுத்துறாரு? ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போறார். அங்க போயிட்டு அங்க பார்த்துட்டு அந்த நாட்டை பார்த்து வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு அந்த கொள்கையை, அதுதான் என் கொள்கை, இங்க வந்து அறிவிச்சார் பெரியார். சோ ரஷ்ய புரட்சி,
அதற்கு பிறகு வந்த பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சி தான் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 16ஆம் லூயி என்கிற அறிவான மன்னன், கொடுங்கோல் மன்னன், மக்களின் தலைகளை வெட்டுவதற்கு இயந்திரம் கண்டுபிடித்த புத்திசாலி. என்ன போலீஸை விட்டு மிலிட்டரி விட்டு எத்தனை பேர் தான் கொல்றது இல்லைங்களா? இதோ போர் அடிச்சு போச்சு, வித்தியாசமா கொல்லணும்யா. ஒரு கில்லட்டின் என்கிற இயந்திரத்தை கண்டுபிடித்தான் 16ஆம் லூயி, கொடுங்கோல் மன்னன். இது என்னன்னா, 16ஆம் லூயி தான் மன்னன். அந்த நாட்டை உண்மையாக ஆண்டவர்கள் பிரபுக்கள் சபை. இந்த பிரபுக்கள் யாருன்னா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள். அவன் என்ன சொன்னான், நாட்டை ஆள்வது மன்னன், அடுத்த இடத்தில் இருக்குது பிரபுக்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமைகள். பிரபுக்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே பிறந்த பஞ்சை பராரிகள். மற்றவன்லாம் அடிமையாயிருந்து பிரபுக்களுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொன்னான். அந்த ஆட்சி தான் நடந்தது. அதையும் ஏற்றான் 16ஆம் லூயி. சரிங்களா? மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். அதனாலதான் அங்க ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி வெடித்தது. அவன் கண்டுபிடித்த கில்லட்டின் இயந்திரத்தினாலேயே அவனும் அவன் மனைவியும் கொல்லப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். இதுதான் சரித்திரங்க இல்லையா? இந்த 16ஆம் லூயி, இந்த பிரெஞ்சு புரட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவில். ஏன்னா அங்க பிரபுக்கள்னா இங்க பிராமணர்கள், அவ்வளவுதான். அங்க பிரபுக்கள் மக்களை அடிமைப்படுத்தினார்கள், தாழ்த்தப்பட்டவர்களை. இங்க பிராமணர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை அடிமைப்படுத்துறான். அங்க பிரபு, அந்த பிரபுக்களை எதிர்த்து பிரெஞ்சு மக்கள் ஜெயித்தார்கள், நாங்க ஏன் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எழுச்சி வந்தது. அந்த ஐரோப்பிய இயக்கங்கள் மற்றும் கருத்துக்களினுடைய தாக்கம், பத்திரிகைகளினுடைய பங்கு மக்களினுடைய மனதை பெரும் பகுதி மாற்றியது, விழிப்புணர்வை கொண்டு வந்தது பத்திரிகைகள் தான். இன்றும் கூட அப்படித்தான். நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி, இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் சேர்ந்து இந்த ஆட்சி தப்பு, இன்னொன்னு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா பத்திரிகையும் எழுதுது, எல்லா டிவியும் சொல்லுது. இப்ப நடந்த தேர்தலை மனசுல வச்சுட்டு சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு கட்சின்னு வச்சுங்களேன். சரி, குமரிமுத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். எல்லா பத்திரிகையும் தொடர்ந்து 1 வருஷமா எழுதுது, குமரிமுத்து தான் அடுத்த முதலமைச்சர்னு. எல்லா டிவியும் அடுத்து சொல்லுது, குமரிமுத்து தான் முதலமைச்சர்னு. நம்ம நாட்டுல பாதி பேருக்கு அது தோணுமா தோணாதா? அட ஆமல்ல, எல்லாரும் சொல்றேன், அப்ப அவருக்கே ஓட்டு போடுவோம்னு தோணும் இல்லைங்களா? மக்களின் மனதை மாற்றுவது பத்திரிகைகள் தான். அந்த ஆரம்ப காலத்தில் இந்த கொடுமைகளுக்கு எதிராக மக்களின் மனதை வெளிப்படைய செய்தது பத்திரிகைகள். இந்த 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. என்னதுங்க? பத்திரிகைகள், ஐரோப்பிய இயக்கங்கள், பொருளாதார சுரண்டல், சாதி முறை, மேலை நாட்டு கல்வி. சரி, அடுத்தது முதல்ல சமுதாய இயக்கங்கள், அதுக்கப்புறம் அரசியல் இயக்கங்களை பார்த்துக்கலாம். முதல்ல சமுதாய இயக்கங்களை பத்தி நம்ம பார்ப்போம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள். இதை பத்தி எல்லாமே உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரி சார், அதாவது ஹிஸ்டரி 2 சார் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் அவருடைய நோட்ஸ் அப்படியே தான் காப்பி பண்ணி போட்டிருக்கோம். இது எல்லாமே அவர் உங்களுக்கு நடத்தியிருப்பார். அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், இது நமக்கு தேவையில்லை. இதுல ஒரு அடிஷ்னலா நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவருட்பா, இதை பத்தி நான் சொல்லிடுறேன், இதை நம்ம பார்த்துக்கலாம். திருவருட்பா அப்படிங்கிறது 6000 பாடல்களை கொண்ட ஒரு நூல். வள்ளலாரினுடைய 1000 பாடல்களாக 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டது திருவருட்பா. இந்த புத்தகம் சிவன் மீது பாடப்பட்டது. இதை எதிர்த்து சிவமதத்தில் இருப்பவர்களே, சைவர்களை மிக கடுமையாக, இது திரு அருட்பா கிடையாது, இது மருட்பா அப்படின்னு மிக கடுமையாக வாதங்களை எல்லாம் வைத்தார்கள். வள்ளலாரை மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அருட்பா மருட்பாங்கிற மிகப்பெரிய இந்த திருவருட்பாவுக்கு எதிராக ஏராளமான புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. சரிங்களா? அருட்பா மருட்பாங்கிற போர் மிக அந்த காலத்துல பிரபலமாக இருந்தது. சரிங்க. நாராயணகுரு, இதை பத்தி நம்ம இங்க படிக்க வேண்டாம், நீங்க உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில படிக்கலாம். பட் நமக்கு இந்த போர்ஷன்ல இது தேவையில்லை. ஏன்னா இவர் கேரளாவில் பிறந்தவர். நமக்கு பாட போர்ஷனை தமிழகத்தில் தோன்றிய சமுதாய அரசியல் இயக்கங்களை தவிர
இது நமக்கு தேவையில்லை. நாராயணகுரு இங்க தேவையில்லை, ஆனா மாடர்ன் ஹிஸ்டரியில தேவை. ஐயன்காளி இவரும் கேரளாவில் பிறந்தவர். இவர் நமக்கு இதுவும் தேவையில்லை, நமக்கு இந்த இடத்துக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். அடுத்து வைகுண்ட சாமிகள். இந்த வைகுண்ட சாமிகளை பத்தியும் கொடுத்திருக்காங்க அவரு. இதுல நான் ஒரே ஒரு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கிற விரும்புறேன். இவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். இந்த பேரு பின்னால் அவருடைய தந்தையர் தாயார் இட்ட பெயர் முடிசூடும் பெருமாள். இதன் பின்னால் முத்துக்குட்டி என மாற்றப்பட்டது. இது மாத்துறதுக்கு காரணமானது என்னன்னா, கோல் மூட்டுறவனால தான். அப்ப வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இணைந்திருந்தது. திருவிதாங்கூர் சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி கூட கேரளாவோடு தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேசமணி அவர்களினுடைய கடுமையான போராட்டத்துக்கு பின்னால் தான் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம். சரிங்களா? சரி, இந்த முடிசூடும் பெருமாள்னு பேர் வச்ச உடனே நிறைய போய் திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட வத்தி வச்சுட்டான். சார், அங்கிட்டு ஒரு இப்படி பேர் வச்சிருக்கான், அவர் தான் முடிசூட போறாராமே. அப்ப நீங்க ஒரு அரசர்னு நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, அப்ப நீங்க இருக்கும்போது இன்னொருத்தர் எப்படி முடிச்சுடுவாரு, இதெல்லாம் நல்லா இல்லைங்க அப்படின்னு போய் வத்தி வச்சுட்டான். உடனே ஒரு உத்தரவு போட்டார், இந்த பேரை நீ மாத்தணும்னு. யாரு? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசர் ஒரு சாதாரண ஏழை குடியில பிறந்த ஒரு குழந்தைக்கு பேரை மாத்தணும்னு உத்தரவு போட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த பேரு முத்துக்குட்டி என மாற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்து சிங்காரவேலர். இவர் தான் இந்தியாவில் முதலாக உழைப்பாளர் தினத்தை நடத்தியவர். 1923ஆம் ஆண்டு சென்னையில் தான் முதலாக உழைப்பாளர் தினம் நடத்தப்பட்டது. இதை நடத்தியவர் சிங்காரவேலர். அதே போல முதல் பொது உடைமைவாத மாநாடு, அதாவது முதல் கம்யூனிஸ்ட் மாநாடு இந்தியாவில் நடந்தது கான்பூர்ல தான். அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவரும் நம்முடைய சிங்காரவேலர் அவர் தான். தென்னிந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட், தென்னிந்தியாவினுடைய முதல் பொது உடைமைவாதி என அழைக்கப்படுகிறார் சிங்காரவேலர். அடுத்தது இந்த பத்திரிகை முன்னாடி சொன்ன இல்லைங்களா, இவர் நடத்திய பத்திரிகை தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையை சிங்காரவேலர் நடத்தினார். அடுத்தது மறைமலை அடிகள். இந்த மறைமலை அடிகள் இவருடைய காலத்துல தமிழ்ல வடமொழி சொற்கள் ஏராளமாக கலந்து, இது தமிழா வடமொழியான்னு தெரியாத அளவுக்கு ஏராளமான வடமொழி சொற்கள் கலந்துருச்சு. இந்த வடமொழி சொற்களும் தமிழும் கலந்து எழுதும் நடைக்கு மணிப்பிரவாள நடை அப்படின்னு பேருங்க. இது மணிப்பிரவாள நடைன்னே சொல்லுவாங்க. பாதி வார்த்தை தமிழ், நம்ம பேசுற இங்கிலீஷ் பாதி வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கும், பாதி வார்த்தை தமிழ்ல இருக்கும். தூய இங்கிலீஷும் புரியாது, தூய தமிழும் புரியாது. இப்ப நம்ம தமிழ் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது. இப்போ அப்ப தமிழை சுத்தப்படுத்தணும்னு ஒரு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலை அடிகள். இவருடைய பத்திரிகை, இவர் பணியாற்றிய பத்திரிகை சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகை. இவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். இவருடைய மகள் நீலாம்பிகை. ஞான சாகரம் அப்படிங்கிற பத்திரிகையை அறிவு கடல் என பெயர் மாற்றினார். சமரச சன்மார்க்க சங்கம் என்ற நிறுவனத்தை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றினார். சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கொண்ட அகராதியை வெளியிட்டவர். அதாவது தூய்மையான தமிழ்ல தான் பேசணும், இப்படி நீங்க வடமொழியையும் சேர்த்து பேசி தமிழை தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க அப்படின்னு தூய்மையான தமிழ் சொல் அகராதியை வெளியிட்டார் நீலாம்பிகை. யாரு? மறைமலை அடிகளினுடைய மகள் நீலாம்பிகை. அடுத்தது முத்துலட்சுமி ரெட்டி. நம்ம இந்த பாடம் நடுவில் நிறைய இடங்கள்ல முத்துலட்சுமி ரெட்டியை பார்க்க போறோம். இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர், இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்ற பாடுபட்டவர், அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை கூட்டியவர், அவையில்லம் என்ற அமைப்பை தொடங்கியவர், புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கி இப்ப இருக்கக்கூடிய அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு அடிகோலியவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்.
இது இந்த வருஷ கிரமம் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இதுல தர்மாம்பாள் அப்படின்னு எடுத்தோடனே நமக்கு நிறைய கேள்விகள் நிறைய முறை கேட்கப்பட்டிருக்குது. பெரியாருக்கு ஈவே ராவுக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தவர் தர்மாம்பாள். தமிழாசிரியர்களுடைய ஊதிய உயர்வுக்காக இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இது கிளவு வாரம் இல்லை, இளவு வாரம். இ ஃபார் இன்பம், இளவு வாரம். நீங்க கையில் புக் வச்சிருந்தா தயவு செஞ்சு திருத்திக்கிங்க. தமிழாசிரியர்களுடைய ஊதிய உயர்வுக்காக இளவு வாரம் அப்படிங்கிற போராட்டத்தை தொடங்கினார் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். அதற்கு பிறகு தமிழாசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி அரசாணையை வெளியிட்டார் அப்போதைய தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு அவினாசிலிங்கம் செட்டியார். இவருக்கு வழங்கப்பட்ட பெயர் வீர தமிழன்னை. வீர தமிழன்னை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தர்மாம்பாள். சரி, இவர் யார் யாருக்கு பட்டம் கொடுத்திருக்கு? இவருக்கு பட்டம் கொடுத்தது வீர தமிழன்னைன்னு. இவருக்கு யார் யாருக்கு இவர் பட்டம் கொடுத்தாருன்னா பெரியாருக்கு, வாய்ஸ் கேட்கலையா? மோகன சுந்தரம் ப்ளீஸ் செக் யுவர் டிவைஸ். நாங்கள் தெளிவாக தான், நான் ஒரு டிவைஸ் வச்சு கேட்டுதான் இருக்கேன், தெளிவாக தான் இருக்கு, ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஓகே, ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கிறார். தியாகராஜ பாதவருக்கு ஏலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்கிறார். சரிங்களா? ஓகே. அடுத்தது தலித் இயக்கங்கள். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தலித் மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு 2 உதாரணம். ஒன்று, அவர்களுடைய நில உரிமை மறுக்கப்பட்டது. எதனாலங்க? தாமஸ் மன்றோ அவர்கள் கொண்டு வந்த ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை தாழ்த்தப்பட்டவர்களுடைய நில உரிமையை பாதித்தது. ஜமீன்தாரி முறைனா வேற ஒண்ணும் இல்லைங்க. அரசாங்கம் நேரடியாக நிலவரியை வசூலிக்க இயலாத காரணத்தால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஏஜென்ட் நியமிச்சான் நிலவரியை வசூலிக்கிறதுக்கு. அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் தான் ஜமீன்தார்னு பேரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த நிலமும் ஜமீன்தாருக்கு சொந்தம். அந்த நிலத்தின் மூலமாக வரக்கூடிய வரி ஜமீன்தார் தான் அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு மொத்த நிலத்தையும் ஜமீன்தார்களுக்கு உரிமையாக்கியது அரசாங்கம். அதனால சிறிய சிறிய நிலம் வைத்திருந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தங்களுடைய நில உரிமையை முற்றிலும் இழந்தார்கள். அதுக்கு பின்னாடி கல்வி உரிமை. ஆங்கில மெகாலவினுடைய பரிந்துரையின்படி ஆங்கில கல்வி இந்தியாவினுடைய அதிகார கல்வியாக மாற்றப்பட்டது. ஆங்கில அரசு பள்ளிகளை தொடங்கியது. ஆனால் அந்த பள்ளிகளில் சேர தாழ்த்தப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. யார் அனுமதிக்கிறன்னா பிராமணர்கள் அனுமதிக்கல. இதனால கல்வி உரிமையும் மறுக்கப்பட்டது. சரிங்களா? ஒரு மக்களுக்கு அடிப்படை உரிமை நில உரிமை, குடியிருக்கும், விவசாயம் செய்து உயிர் பிழைக்கும் உரிமை, அல்லது சமுதாயத்தில் மேல்நிலைக்கு வருவதற்கான அடிப்படை உரிமை கல்வி உரிமை, இந்த 2 உரிமையும் தலித் மக்களுக்கு மறுக்கப்பட்டது. இதனால் தலித் இயக்கங்கள் தோன்ற காரணமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த பிரான்சிஸ் எல்லிஸ், திரிமென் கீரே இவங்க எல்லாம் கொடுத்த ரெக்கமெண்டேஷனுடைய அடிப்படையில் 12 லட்சம் மக்கள், 12 லட்சம் ஏக்கர் தலித் மக்களுக்காக வழங்கப்பட்டது. அந்த நிலங்களுக்கு பஞ்சமி நிலம் என பெயரிடப்பட்டது. இந்த பிராமணர்களோடு உயர்ந்த ஜாதியினரோடு சரிசமமாக அமர்ந்து படிக்க இயலாத நிலை, அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குழந்தைகளுக்காக அரசாங்கமே தனி பள்ளிகளை தொடங்கியது. இனிமேல் அவங்க கூட சண்டைக்கு போக வேண்டாம், உங்களுக்கு தனி ஸ்கூல் தொடங்குறேன், தனி ஸ்கூல் தொடங்கினா அந்த பள்ளிகளுக்கு பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு பெயர். தலித் இயக்க தலைவர்கள். இதுல முதல் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாசர். முதலாக ஒரு இயக்கத்தை இங்கு தொடங்கியவர் அயோத்திதாசர். அதனால இவருக்கு என்ன பெயர் இருக்குங்க? திராவிட கருத்தியலின் முன்னோடி அப்படிங்கிற. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் அது போல்டு லெட்டர் தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் போல்டு லெட்டர் அவ்வளவு தெளிவா தெரியாத காரணத்தால தயவு செஞ்சு ஒரு ரெட் இங்கிலேயோ அல்லது வேற இங்கிலேயோ நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. திராவிட கருத்தியலின் முன்னோடி எனவும் திராவிட அரசியலின் முன்னோடி எனவும் அழைக்கப்பட்டார். யாருங்க? அயோத்திதாசர். இவர் சென்னையில் பிறந்தார். ஆனா இவருடைய தந்தையார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஊட்டியில வேலை செஞ்ச காரணத்தினால இவருடைய வளர்ப்பு
இவருடைய அரசியல் பயணம் எல்லாமே ஊட்டியில தான் அமைந்தது. சரிங்களா? இவருடைய பெயர் காத்தவராயன். ஆனா தன்னுடைய குரு அயோத்திதாச பண்டிதர் மீது கொண்ட பெரு மதிப்பால் அவருடைய பெயரையே தன்னுடைய அயோத்தி தாசராக மாற்றிக்கொண்டார். இப்படி பாரதியார் மீது கொண்ட அன்பால், பாரதியார் மீது கொண்ட பெரும் மதிப்பால் சுப்புரத்தினம் தன்னுடைய பெயரை பாரதிக்கு தாசன், பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரோ, அந்த மாதிரி அயோத்திதாச பண்டிதர் மீது கொண்ட பற்றால் காத்தவராயன் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை அயோத்தி தாசர் என மாற்றிக்கொண்டார். இந்த இடத்துல நிறைய குழப்பம் திரும்ப திரும்ப என்கிட்ட நானும் மாடர்ன் ஹிஸ்டரி சாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பல புத்தகங்கள்ல அயோத்திதாசர்னு இருக்கு, சில புத்தகங்கள்ல அயோத்திதாச பண்டிதர்னு இருக்கு. சரி, இப்ப நம்ம யாரை பத்தி படிக்க போறோம்? நமக்கான பாடம் அயோத்திதாசரை பத்தினதா, அயோத்திதாச பண்டிதரை பத்தினதா? நிறைய திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கப்பட்டு டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம். சார், நமக்கு ஒரே கேரக்டர் தான், அயோத்திதாசர் தான். அயோத்திதாசரோட டீச்சரை பத்தி நமக்கு எங்கேயும் பாடல்ல, அவரை படிக்கணுங்கிற நெசசிட்டி எங்கேயுமே கிடையாது. அயோத்திதாசருக்கு பாடம் நடத்தினவர் அவர், அவ்வளவுதான். பல புத்தகங்கள்ல தப்பா கொடுக்குறான், அயோத்திதாச பண்டிதர்னு கொடுக்குறான். கவலையே படாதீங்க, அயோத்திதாசர்னு கொடுத்தாலும் அயோத்திதாச பண்டிதர்னு கொடுத்தாலும் நாம நோக்கிறது ஒரு ஆள் தான். தலித் இயக்கத்தை தொடங்கியவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் தான். சரிங்களா? அது எப்படி கொடுத்தாலும் அவரைத்தான் குறிக்கும். சில பேர் சார் 2 ஆப்ஷனும் கொடுத்துட்டா என்ன சார் பண்றது? கொடுக்க மாட்டாங்க, கவலையே படாதீங்க. சரி, இவர் தொடங்கியது முதல் அமைப்பு அந்தவிதா நந்தா சபை. அந்தவிதா நந்தா சபை இவர் முதல்ல தொடங்கிய அமைப்பு. அதுக்கு பின்னாடி 1885 இவர் தொடங்கிய இதழ் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ். திரும்ப சொல்றேன், பத்திரிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். திராவிடம், தேசியம், ஜஸ்டிஸ், நிறைய பத்திரிகைகள் வரும். இதுல இருந்து நிறைய கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் நீங்க வேணா பத்திரிகைகள் மற்றும் ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பத்திரிகையின் பெயர், அதை ஆசிரியரின் பெயர். இன்னைக்கு கூட ஒரு டிஸ்கஷன் வந்து என்கிட்ட தமிழ் 3 சார் கேட்டாங்க, குடியரசு என்ற நாளிதழை தொடங்கியவர் யார்? குடியரசு என்ற நாளிதழை தொடங்கியவர் யாருன்னு ஒரு கேள்வி. அப்புறம் அந்தவிதா நந்தா சபை தான் கரெக்ட். சரி, இந்த குடியரசு இதழின் பதிப்பாளர் யாருன்னு 2 கேள்வி. என்னதுங்க ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. குடியரசுனா பெரியார் தான், ஆனா இதை தொடங்கியவர் பெரியார், ஆனா இதனுடைய பதிப்பாளர் மணியம்மை. உங்களுக்கு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பத்திரிகைக்கு ஓனர் மணியம்மை தான், ஆனா அதனுடைய ஆசிரியர் பெரியார். இதுக்கு என்னங்க வித்தியாசம்? பெரியாருக்கு வந்து அங்க அந்த பத்திரிகையில் எழுதுறதுக்கு மட்டும்தான் உரிமை இருந்தது. அந்த பத்திரிகையினுடைய மொத்த உரிமையும் யாருக்கிட்ட இருந்ததுங்க? மணியம்மை கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால பதிப்பாளர், பப்ளிஷர் அப்படின்னா மணியம்மை, எடிட்டர், ஆசிரியர் அப்படின்னா பெரியார். ஓகேங்களா? அதனால இந்த பத்திரிகைகள் மற்றும் ஆசிரியர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு எழுதி வரிசைப்படுத்திக்கங்க, ரொம்ப ஈஸியா நம்மளால ரிமெம்பர் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தீண்டத்தகாதோர் இந்துக்கள் இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். திராவிட மகாஜன சபை, அந்தவிதானந்தா சபை முதல்ல தொடங்கினது. அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவர் தோற்றுவித்தார். 1891 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தலித்துகள் தங்களை தலித்துகள்னு சொல்லக்கூடாது, சாதியற்ற திராவிடர்கள்னு சொல்லணும் அப்படின்னு அறிவிச்சார். அதுக்கப்புறம் இவர் புத்த மதத்தை தழுவினார். இலங்கைக்கு சென்று புத்த மத துறவியிடம் தீட்சை பெற்று புத்த மதத்தை தழுவினார். சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை அங்க போய் கத்துக்கிட்டு வந்து இங்க சாக்கிய பௌத்த சங்கம் அமைப்பை அப்படிங்கிற அமைப்பை தொடங்குறார். இந்த சங்கங்கள் தென்னிந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டன. இந்த சங்கங்கள் எல்லாவற்றையும் சேர்ந்த அதனுடைய கூட்டமைப்பு இந்திய புத்த சபை அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மறுபடியும் இவர் ஒரு இதழை தொடங்கினார். முதல்ல தொடங்குறது திராவிட பாண்டியன், அடுத்து தொடங்குறது ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்குறார்.
ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த பத்திரிகையினுடைய விலை 1 பைசா தான். சரிங்களா? அதனால அதுக்கு பெயரே 1 பைசா தமிழன் அப்படிங்கிற இதழை தொடங்கினார். இந்த பத்திரிகையை த் தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றுறார். சரிங்களா? 1908ஆம் ஆண்டு. அடுத்தது இரட்டைமலை சீனிவாசன். இவர் அயோத்திதாசனுடைய மைத்துனர். இவர் பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறாரு. இந்த அமைப்பு 1892ல பெயர் மாற்றப்படுது ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு. இவரும் ஒரு இதழை தொடங்குறார். அந்த இதழினுடைய பெயர் பறையன் அப்படிங்கிற இதழ். 1923 1939 வரை அந்த நீதி கட்சியினுடைய ஆட்சி காலம் முழுமைக்காக நீதி கட்சியினுடைய ஆட்சியினுடைய முழுமையிலும் இவர் தொடர்ந்து சென்னை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றினார். அப்புறம் முதல் ஆதி திராவிட மாநாட்டுக்கு தலைமையேற்றார். அது எங்க நடந்தது? சென்னையிலங்க. முதல் ஆதி திராவிட மாகாண மாநாடு சென்னையில் நடந்தது. அந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றார் இரட்டைமலை சீனிவாசன். அடுத்தது வட்டமேசை மாநாடுகள். லண்டனில் நடந்த வட்டமேசை மாநாடுகள் 3 மாநாடுகள் நடந்தது. அந்த 3 மாநாடுகளிலும் பங்கேற்றவர் அம்பேத்கர். அந்த மாநாடுகள் கூட்டப்பட்டதற்கான நோக்கம் அரசியல் விடுதலை பற்றி பேசுவதற்கு. காந்தியடிகள் அதுல ஒரு மாநாட்டில் தான் பங்கேற்றார். சரிங்களா? காந்தியடிகள் இந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று இந்தியாவின் அரசியல் விடுதலையை பற்றி பேசுவார். அம்பேத்கர் எதிரில் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலை உரிமையை பற்றி பேசுவார். சரிங்களா? இப்படி 3 மாநாடுகளிலும் பங்கேற்றவர் அம்பேத்கர். அவரோடு 2 மாநாடுகள் 1930 1932 2 மாநாடுகளும் அம்பேத்கருடன் சென்று கலந்து கொண்டவர் இரட்டைமலை சீனிவாசன். இவருடைய சுயசரிதை நூலுக்கு ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படின்னு பேரு. இந்த போர்டு லெட்டர் இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நீங்களும் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன்னா நாளைக்கு படிக்கும் போது பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு இந்த கீவேர்டை படிச்சோம்னாவே நம்ம கிட்டத்தட்ட ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கு. சரி, இவருக்கு திராவிட மணி அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு தெரியும். திருவிகா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அந்த திருவிகா திராவிட மணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார் இரட்டைமலை சீனிவாசனுக்கு. இதுவும் முக்கியம். இல்ல இப்ப நீங்க நிறைய இந்த இயர் கன்ஃபியூஷன் வருது கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற புத்தகத்தை சொல்றீங்க. நான் இது கரெக்டானது நம்ம கொடுத்திருக்கிற ஆண்டு தான் கரெக்டான ஆண்டு. சரிங்களா? ஓகே. அடுத்தது திராவிட இயக்கங்களினுடைய தோற்றம். இதெல்லாம் நம்ம சென்னை சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது எப்படின்லாம் பார்த்துருக்கோம். 1801ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. இதெல்லாம் சென்னை மாகாணத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம், ராமநாதபுரம் சமஸ்தானம் தவிர மற்ற எல்லா சமஸ்தானங்களும் தென்னிந்தியா முழுவதும் சென்னை மாகாணத்தில் இருந்துச்சு. பிராமணர்களுடைய ஆதிக்கம், ஆங்கில கல்வி, தாமஸ் பாபிங்டன் மெக்காலே இவர் சொன்ன ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் என்னதுங்க? நிறத்தாலும் இரத்தத்தாலும் மட்டும் இந்தியர்களாகவும் அறிவு திறமை ஆகிய அனைத்திலும் இந்திய மக்கள் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு இதை சொன்னார். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொன்னார். அவன் ஹார்ட்வேர் மட்டும் இந்தியனா இருந்துட்டு போகட்டும், அவனுடைய சாஃப்ட்வேர் ஃபுல்லா பிரிட்டிஷ் சாஃப்ட்வேரா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் மெகாலே. அதுக்கு தகுந்தார் போன கல்வி முறையைத்தான் வகுத்தார். அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி ஆங்கிலம் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது 1835ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள். 2035 வரப்போகுது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள். மெகாலே என்ன கல்வி முறையை பரிந்துரைத்தாரோ அந்த கல்வி முறையைத்தான் இன்னமும் இந்தியாவில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் நம்முடைய அரசாங்கம். இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது மெகாலே கல்வி முறை தான். சரி, இதுல பாத்தீங்கன்னா பிராமண குழந்தைகள் ஆங்கில பள்ளியில் சேர்க்கப்பட்டார்கள். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடமில்லை.
ஆங்கில பள்ளியில் பிராமணர்கள் சேர்ந்தார்கள், படித்தார்கள், அவர்களே அரசு வேலை வாங்கினார்கள். இதனால் பிராமணர் அல்லாதவர்களுக்கு கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டது. இதை தூண்டுகிற வேலையை பிரிட்டிஷ் அரசாங்கமும் செய்தது. சரிங்களா? இதுக்காக பிராமணர்கள் தனி இயக்கம் ஒன்றை தொடங்கணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கமும் மறைமுகமாக வற்புறுத்த ஆரம்பித்தது. இதனால் பிராமணர் அல்லாதோர் சங்கங்கள் தோன்ற ஆரம்பித்தன. முதல் சங்கம் 1909ஆம் ஆண்டு சென்னையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் புருஷோத்தம நாயுடு 2 பேர் தான் முதலாக பிராமணர்களுக்கு எதிராக ஒரு அமைப்பை தொடங்கியவர்கள். அந்த சங்கத்தினுடைய பெயர் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம். அதனுடைய நோக்கம் என்னங்க? பிராமணர் இல்லாத மக்களை சமுதாய அளவில் முன்னேற்றணும். சரி, சமுதாயத்துல முன்னேறணும்னு என்ன வேணுங்க? உங்களையே டிஎன்பிசிக்கு படிக்க சொல்லணும், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும்? சமுதாயத்துல நல்ல நிலைக்கு வரணும் சார். நல்ல நிலைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? உயர்ந்த படிப்பு வேணும். உயர்ந்த படிப்பு இருந்தா தான் உயர்ந்த வேலை கிடைக்கும். உயர்ந்த வேலை கிடைச்சா தான் பணம் கிடைக்கும். படிப்பு, பதவி, பணம், இது 3 இருந்துட்டா சமுதாயத்துல உயர்ந்த நிலைக்கு அவன் தானாவே வந்துடுறான், ஒன்றும் செய்ய வேணாம். இதைத்தான் நோக்கமாக கொண்டது இந்த சங்கம், பிராமணர் அல்லாதோர் சங்கம். படிக்க வைக்கிறதுக்கான ஹெல்ப்பை பண்ணாங்க. படிச்சவன் இங்க தொழில் தொடங்கி சம்பாதிக்கிறதுக்கான ஹெல்ப்பை பண்ணான். சரிங்களா? இது 2 முக்கியமான வேலையை இந்த சங்கம் செய்தது. திரும்பவும் சொன்னாங்க, நாங்க எலெக்ஷன்ல நிக்கல, சீட்டு கேட்கல, எம்எல்ஏ ஆகல, மந்திரி பதவி கேட்கல, எங்களுக்கு அரசியலே வேண்டாம். ஆனா என்னது மக்கள் தாழ்த்தப்பட்டு கடைக்கோடியில் கிடக்கக்கூடிய என் மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனா அந்த சங்கம் பின்னாடி என்னாச்சுங்க? பிராமணர்களின் எதிர்ப்பினாலும் இதை தொடங்கிய 2 பேரும் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைஞ்சாங்க. ஏன்னா கையில் இருந்த பணத்தை பூரா எல்லாத்துக்கும் கொடுத்தான், படிக்க வைக்கிறதுக்கு கொடுத்தான். ஆனா இவனுக்கு யாரும் பணம் கொடுக்கல. ஏன்னா பிராமணர்கள் கடுமையா எதிர்த்தான். மற்றவன் யாரும் இவங்க கூட தொடர்பு வச்சு கூடாதுன்னு தடையெல்லாம் போட்டாங்க. இதனால இந்த சங்கம் நலிவடைந்தது. சென்னை ஐக்கிய கழகம் இதுக்கு அடுத்து தொடங்கப்பட்ட 2வது சங்கம் சென்னை ஐக்கிய கழகம். கழகம் என்ற சொல் முதலாக இன்னைக்கு வரைக்கும் பல கழகங்கள் தோன்றி பல முறை தமிழகத்தை ஆண்டாச்சு. இந்த கழகத்தை தாய் கழகம் எதுங்க? சென்னை ஐக்கிய கழகம். அங்கிருந்து தான் இந்த கழகம் என்ற சொல் எடுக்கப்பட்டது. இந்த கழகம் தோன்றுவதற்கான ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். இது தொடங்கப்பட்டதுக்கான நோக்கமே கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்கிற தகராறுகளை தீர்ப்பது. அதாவது இப்போ அரசு ஊழியர் சங்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அரசு ஊழியர்கள்ல பெரும்பாலான பகுதிகள் 90-95% பிராமணர்கள் தான் வேலை செஞ்சாங்க. மீதி தப்பி தவறி ஒரு 5%, 10% பிராமணர் அல்லாதவர்களும் வேலை செஞ்சாங்க. இந்த 90% பேரும் சேர்ந்து அந்த 10 பேரை கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, ஜாதியை சொல்லி திட்டுறது, அவமானப்படுத்துறதுன்னு பெரிய ரகலை நடந்தது. இதை எதிர்த்து அந்த 10 பேரும் போராடினா சண்டை வந்துச்சு, எல்லாம் நடந்தது. இதை தீர்க்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்னை ஐக்கிய கழகம். இது ஒரு அரசு ஊழியர் சங்கம் மாதிரியான ஒரு அமைப்பு தான். இதை தொடங்கினது யாருன்னா சரவண பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி முதலியார், நாராயணசாமி நாயுடு. நம்ம முதல்ல சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீதி கட்சியும் பிராமணர் இல்லாத ஒரு சங்கமும் பிராமணர் இல்லாத உயர் ஜாதியாரால் தோற்றுவிக்கப்பட்டது. இங்க பாருங்க, பிள்ளை, நாயுடு, முதலியார், நாயுடு. ஓகேங்களா? சரி, இதனுடைய செயலாளர் டாக்டர் சி நடேசன முதலியார். திராவிட இயக்கங்களினுடைய தந்தை, திராவிட இயக்கங்களை தோற்றுவித்தவர் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியில பார்த்தோம் இல்லைங்களா? இவர் தான் நடேச முதலியார். இவருடைய இந்த சங்கத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றார். துணை செயலாளர் அரங்க ராமானுஜம். சரி, இதுவும் என்னதான் பண்ணுச்சுங்க? முதல் நோக்கம் அரசாங்க அலுவலகங்களில் நடக்கக்கூடிய தகராறுகளை தீர்ப்பது. அடுத்தது கல்வி, முதியோர் இயக்கம். படிச்சவனை பாராட்டி ஊக்கப்படுத்தி அவனை பொது வாழ்க்கைக்கு தயார்படுத்துவது. இதுதான் இந்த சென்னை ஐக்கிய கழகத்தினுடைய நோக்கம்.
அடுத்தது சென்னை திராவிடர் சங்கம், சென்னை ஐக்கிய கழகம் தான் என்னவா பெயர் மாறுதுங்க? சென்னை திராவிடர் சங்கமாக பெயர் மாறுது. அந்த செக்ரட்டரி, சென்னை ஐக்கிய கழகத்தினுடைய செக்ரட்டரியா இருந்த நடேச முதலியார் இந்த சென்னை திராவிடர் சங்கத்துக்கும் செக்ரட்டரியா கண்டினியூ ஆனார். சரிங்களா? இதனுடைய முதல் ஆண்டு விழா கூட்டம் சென்னையில் நடந்தது. அந்த ஆண்டு விழா கூட்டத்தில் தான் TM நாயர் ஆக்ரோஷமாக பேசினார். எளிமின் விளிமின் அன்றேல் விழுந்துபட்டோர் ஆவிர். எந்திரிங்க, விழிச்சுக்குங்க, இல்லைன்னா என்னைக்கு இப்படி விழுந்து தாண்டா கிடக்கணும் அப்படின்னு கர்ஜித்தவர். ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்கேன், திரும்ப திரும்ப எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க, அது நடேச முதலியாரா நாயரான்னு. நாயர் தான், இதை பேசுனது நாயர் தான். ஆனா அந்த சங்கத்துக்கு செக்ரட்டரி நடேசன முதலியார். ஆனா இந்த கொட்டேஷனை சொன்னவர் எளிமின் விளிமின் அன்றேல் என்றும் விழுந்துபட்டோர் ஆவிர் அப்படிங்கிற ஃபேமஸான கொட்டேஷனுக்கு சொந்தக்காரர் TM நாயர் தான். இந்த சங்க ஆண்டு விழா கூட்டத்தில் தான் அதை பேசினார். ஓகே. அடுத்தது திராவிடர் சங்க விடுதி. தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் காலேஜஸ் இருந்துச்சு, திருச்சி, சென்னையில். அதில் பிராமணர்களும் படிக்கலாம், பிராமணர் இல்லாதவர்களும் படிக்கலாம். ஆனால் சாப்பாடு பிராமணர்களுக்கு மட்டும்தான். தங்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ பிராமணர் இல்லாதவர்களுக்கு உரிமை இல்லை. இந்த கொடும் போக்கை போக்குவதற்காக டாக்டர் நடேச முதலியார் திராவிட சங்க விடுதியை 1916 தொடங்கினார். சரிங்களா? இதுதான், இந்த திராவிட சங்க விடுதி தான் இப்போ இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களின் தாயகமாக மாறியது. அதனாலதான் நடேச முதலியாரை திராவிட இயக்கங்களினுடைய நிறுவனர் அல்லது திராவிட இயக்கங்களின் தந்தை அப்படின்னு நடேச முதலியாரை நாம சொல்றோம். ஓகேங்களா? இத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, அந்த கொட்டேஷன் ஒரு தடவை சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன்னு. எழுதாதவங்க தயவு செஞ்சு எழுதிக்கிங்க. எழுமின் விழுமின், இது சொன்னது முதல்ல சொன்னது யாருங்க? விவேகானந்தர் இல்லைங்களா? அது அப்படியே எடுத்துக்கிறாங்க. எழுமின் விழுமின் இன்றேல் என்றும் விழுந்துபட்டோர் ஆவீர். எழுமின் விழுமின் இன்றேல் என்றும் விழுந்துபட்டோர் ஆவீர். எந்திரிச்சுக்கோ, விழிச்சுக்கோ, இல்லைன்னா என்னைக்கும் நீ விழுந்துதான் கிடக்கணும். எழுமின் விழுமின் இன்றேல் என்றும் விழுந்துபட்டோர் ஆவீர். ஓகே. நிறைய வகுப்புகள்ல ஏற்கனவே நடத்தினதே திரும்ப நடத்துற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த வகுப்புகள் எல்லாத்தையும் திரும்பவும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த ரிவிஷன் வேற வழி இல்லை. அதனால கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ண விரும்பணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஜேடி தம்பி அட்மிட் பண்ணுங்கப்பா. ஜேடின்னு ஒரு இன்சில் தான் வருது. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஒரு சின்ன டவுட் சார். ஒரு கொஷின் பேப்பர்ல வந்து ஒரு கொஷின் சார். சொல்லுங்க.
1925ஆம் ஆண்டு நடைபெற்ற காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் கல்வி மற்றும் சமூக இடஒதுக்கீட்டின் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். பெரியார் தான் சார். அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து காமராசர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சார். தப்பு. பெரியார் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனா அந்த தீர்மானம் ஏற்க மறுக்கப்பட்டது. மறுத்தவர் திருவிக தான். தன்னுடைய தீர்மானம் அங்க உள்ள அலோவே பண்ணல. உள்ள படிக்கிறதுக்கெல்லாம் இல்ல, அலோ பண்ணவே முடியாது, என்டர் பண்ணவே விடமாட்டேன்ட்டார் திருவிக. அதனால கோபத்துல காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வந்தார். இதை கொண்டு வந்தவர் பெரியார் தான். அந்த ஆன்சர் தப்பா கொடுத்ததா தப்பு தான். ஓகேங்க சார். இல்ல நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை அனுப்பிச்சிருந்தேங்க சார். அவங்களும் காமராசர் தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்காக உங்ககிட்ட இல்ல, தவறு தவறு தவறு, கண்டிப்பா தப்பு. அப்படி இருந்தா திருத்திக்கிங்க. கொண்டு வந்தவர் பெரியார் தான். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. அபிதா. குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. சேலத்துல வந்து நீதி கட்சி மாநாடு நடக்கும்லங்க சார், அது 44 சார் இல்ல 43 சார்? 44, 1944. ஓகேங்க சார். கரெக்டான ஆன்சர் 44. நீதி கட்சியினுடைய பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாத்தினது அந்த மாநாட்டில் தான். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணாதுரை. ஓகேங்க சார். நான் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு क्वेश्चंसல வந்து 43ன்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க சார், அதனால தான் 44 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க சார். थैंक यू சார். ஓகே. சரி, ஓகேங்க. இதோட நம்முடைய வகுப்புகளை நிறைவு செஞ்சுக்கலாம். வேற யாராவது பேச விரும்பினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வகுப்பை நிறைவு பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி. திரும்பவும் சொல்றேன், சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் சாத்தியமாகும். படிப்பு முக்கியம், அதை விட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்குங்க, உங்க ஃபேமிலியை பார்த்துக்குங்க. எக்காரணம் கொண்டும் நீங்கள் வெளியே வந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் இந்த தேசத்தையும் நாசப்படுத்தி விடாதீர்கள். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த தேசத்துக்கு செய்யக்கூடிய ஒரே நன்மை என்ன தெரியுங்களா? வெளியே வராம இருக்கிறது. அப்படியே வெளியே வந்தாலும் மாஸ்க்கு, சானிடைசரோட முழு பாதுகாப்போட வெளியே வர்றது. ப்ளீஸ், இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துக்கும் சேர்த்து சொல்றேன். தயவு செஞ்சு கடைபிடிங்க. நன்றி நண்பர்களே. ப்ளீஸ் பி சேஃப். தேங்க்யூ.